சேர்ல உட்காந்து. श्रीमान वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाकृति. அங்கே கொஞ்சம் பேசுறவங்க கேட்கணும். இங்க ராத்திரி பூரா பஜனை பண்ணலாம். இன்னைக்கு வைகுண்ட ஏகாதசி. இப்ப பேச வேண்டாம். உள்ள வந்து உட்காருங்க. ஸ்ரீ விஷ்ணு சித்த குலநந்தன கல்பவல்லி ஸ்ரீரங்கராஜ ஹரிச்சந்தன யோக திருஷ்யாம் சாட்சாட்சமாம் கருணயா கமலாமிவான்யாம் கோதாமனன்ய சரணः சரணம் பிரபத்யே. தத்ப்ரேயசः श्रवणयोरमृतायमानां तुल्यां त्वदीय मणिनूपुर सिञ्चितानां गोदे त्वमेव जननी त्वदभिष्टवार्हां वाचं प्रसन्नमधुरां मम संविधेहि. कृष्णान्वयेन दधतीं यमुनानुभावम् तीर्थैरथावदवगाह्य सरस्वतीं ते गोदे विकस्वर धियां भवती कटाक्षात् वाचस्फुरन्ति मकरन्दमूर्छः कवीनाम्. दिशन्तु मे देव सदा त्वदीयाः दयातरङ्गानुचरा कटाक्षाः श्रोत्रेषु पुंसाम् अमृतं क्षरन्तीं सरस्वतीं संसित காமதேனும். அவெல்லாம் எம்பெருமான்ட்ட ஒட்டிக்கணும். நீங்க நிறைய தாராளமா எடுத்துட்டு ஒட்டிக்கிட்டு உட்கார வேண்டாம். இந்த 2020 என்ன பண்ணாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மூக்குல ஒரு முகமூடி போட்டுக்கிட்டு யாருன்னே தெரியாம முடிச்சுக்கிட்டு இருந்தோம். வீட்டுக்கு வரவங்க திருடனா இல்ல மாமாவான்னு தெரியாது. அப்படி நல்லா முன்னாடி வாங்க, உங்களதான் சொல்றோம். அவங்கள சொல்றோம். அவங்க நல்லா ஒருத்தருக்கு ஒருத்தர் படாம இருக்கணுங்கிறது வேணும். நாமெல்லாம் என்ன சொல்றோம்னா, வீட்டுல குளிச்ச ஒரு பாடு நல்ல தூய ஆடை உடுத்திக்கிறோம், வேஷ்டி புடவை. அதுக்கப்புறம் குளிக்காதவங்கள தொடர்றது இல்லை. அதுக்கு பேரு எங்களுக்கு சொல்லுவாங்க, உங்களுக்கு தெரியும், அது மடி விழுப்புன்னு சொல்லுவாங்க. மடின்னா குளிச்சவங்க, தூய ஆடை. விழுப்புன்னா ராத்திரி படுத்த ஆடையோட இருக்கு. இந்த ஆடையோட இருக்கிறது விழுப்புன்னு பேரு. ஒண்ணு உங்க ஊர் எதுன்னா விழுப்புரம் சொல்லுவாங்க, எங்க ஊர் மடிப்பாக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேடிக்கை. அப்படி நீலா துங்க ஸ்தனகிரி தட்டி சுத்தம் உத்போத்த கிருஷ்ணம் பாராட்சம் ஸ்வம் சுச்சி சதசிர சித்தம் அத்தியாபயந்தி ஓச்சிட்டாயாம் சஜினிகளிதம் யாபலா கிருத்திய புங்கே கோதா தஸ்யை நம இதமிதம் பூயே வாத்து பூயா. ஜமக்காலம் போட்ட பையனை காணும். ஜமக்காலம் எடுத்துட்டு போறதுக்கு தான் வருவான் போட்டு. அன்னவயல் புது என்ன சொல்றீங்க? வாசிப்பாங்க. நீங்க வாசிப்பீங்களா? இப்போ என்ன சங்கீதம் இல்ல, என்ன சங்கீதம் ராகம்லாம் வாசி. உட்காருங்க. அப்ப நான் முடிச்ச உடனே வாசிக்கணும். ராகம் என்ன ராகம்லாம் தெரியுமா? ஓ அப்படியா? ஓ இப்பவே வாசிப்பீங்களா? வாசிப்பீங்க? ஓ சரி, நான் பாடும்போது எடுத்துங்க, வாசிக்கலாம். ரொம்ப சந்தோஷம். அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிஷியால் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை பூமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு சூடி கொடுத்த சுடர்கொடியே தொல்பாவை பாடியருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வெங்கடவர்க்கு என்னை விதி என்று இம்மாற்றம் நாம். அது சரியா வராது. நாம் கடவா வண்ணமே நல்கு. அது எனக்கு மட்டும்தான் பணி செய்யும். கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழுமூர்
சோதிமணிமாடம் தோன்றுமோர் நீதியால் நல்ல பக்தர் வாழ்மோர் நான்மனைகளோதுமோர் வில்லிப்புத்தூர் வேதக்கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதமனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்தும் ஐந்தும் திருவாடி பூரத்து ஜெகத்துதித்தாள் வாழியே திருப்பாவை 30 செப்பினாள் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்பூதூர் மாமுனிக்கு பின்னானாள் வாழியே 143 உரைத்தாள் வாழியே உயரரங்கக்கே கண்ணி உகந்தளித்தாள் வாழியே மறுவாரும் திருமல்லி வடநாடி வாழியே பண்புதுவை நகர்கோதை மலப்பதங்கள் வாழியே. இன்றைக்கு ஏற்கனவே ஏதோ ஒரு நாள் சொல்லியிருப்பேன் இந்த மாதத்துல. அது மாதிரி வாழித்திருநாமம்னு பேரு. இந்த வாழித்திருநாமம் ஆண்டாளுக்கு இன்னொன்று இருக்கு, அதை இன்னைக்கு சொல்றோம். இன்னொன்று சாதாரணமாக இந்த மாதத்துல உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கணும், எது படிக்க மாட்டோம்னு தெரிஞ்சுக்கணும். படிக்க மாட்டோம் எது? 4000 திவ்ய பிரபந்தம். 4000 திவ்ய பிரபந்தம் படிக்கிறதுக்கு நேரமும் இல்லைன்னு சொல்லுவீங்க. ஆனா மார்கழி மாதத்துல வேண்டாம்ட்டாங்க. ரொம்ப சௌரியமா போச்சு, படிக்க வேண்டாம். அப்போ எங்க போய் என்ன என்ன படிக்கணும்னா, ரெண்டு ஒரு 10 பாசனம் ஒன்று, 30 பாசனம். 10 பாசனம் திருப்பள்ளி எழுச்சி, 30 பாசனங்கிறது திருப்பாவை. இந்த 2 தான் பாடணும். 30 10 40 பாடணும். 4000க்கு 40 தான் பாடணும். சுலபமா இருக்குல்ல மார்கழி மாதம். சரி, மீதி யார் பாடுவாங்கன்னு நான் நீங்களும் பாட முடியாதுன்னா யாராவது பாடணும்ல. பெருமாளுக்கு சும்மா இருக்கக்கூடாது. கோவிலை பூட்டிட்டாங்கல்ல, அதனால பாடலாமான்னு கேட்டா, இந்த ஸ்ரீரங்கத்துல உள்ள அரையர் சேவைன்னு நடக்கும், தினம் நடக்கும். இப்போ நேற்று வரலையும் பகல் 10 ரா 10ன்னு 2 விதம், 10 நாள் இருக்கு. அதில் 2000 நேற்று இன்னைக்கு முடிப்பாங்க. நாளைக்கு மீதி 2000 ஆரம்பிச்சு நம்மாழ்வார் மோட்சம் என்ற நாள் வரையிலும் அது மீதி 2000 படிப்பாங்க. இதையும் சேர்த்து தான் படிப்பாங்க, திருப்பாவையும் சேர்த்து. அப்போ அந்த திருப்பள்ளி எழுச்சி 10 பாசனம் யார் இயற்றினார்கள், யார் அருளினார்கள் சொன்னா தொண்டரடிப்பொடி ஆழ்வார் என்று இந்த ஸ்ரீரங்கத்தில் இருந்தவர். தொண்டரடிப்பொடி ஆழ்வார் யாருன்னு கேட்டா, அவர் பெரியாழ்வாருடைய தம்பின்னு சொல்லுவாங்க. அது முன்னாடி ஒரு நாள் சொன்னேன். ஏன் தம்பி, அண்ணன் தம்பின்னு சொல்ற போது, ராமானுஜாச்சாரியரை ஆண்டாளுக்கு அண்ணன் சொல்லுவாங்க. அது மாதிரி இப்ப மகாலட்சுமிய சிவனுக்கு தங்கன்னு சொல்லுவாங்க. மகாவிஷ்ணுவுக்கு தங்க பார்வதிமா. இப்படிலாம் உறவு சொன்னாதான் நமக்கு கொஞ்சம் புரியும். அந்த மாதிரிலாம் உறவுலாம் இல்லைன்னு தான் ரொம்ப சாஸ்திரம் படிச்சா தெரியும். உறவே கிடையாது. ஆனா ஒரே ஒரு உறவு, அவன் தான். ஐம்பெருமானும் பிராட்டியும் தான், பெருமானும் தாயாரும் தான், ரங்கநாதனும் மகாலட்சுமியும் தான், ரங்கநாயிகா தான். அது அப்படி இருக்கிறதுனால இப்போ அவரை பத்தி ஒரே ஒரு வாழி திருநாமம் சொல்லுவோம், தொண்டரடிப்பொடி ஆழ்வார். இதை சுவாமி வேதாந்த தேசிகன் தான் எழுதியிருக்கார், சாதித்து இருக்கார் சொல்லுவோம், அருள் இருக்கார் நமக்காக. இப்போ ஒருத்தர் பாட்டு எழுதினார்னா, ஏட்ட எழுதினே பாட்டை கெடுத்தான்னு ஏதோ சொல்லுவாங்க பழமொழி. அப்படி இல்லாம நமக்காக அருளினது தான் எல்லாரும். பகவத்கீதை அர்ஜுனனுக்கு 730 பாடல்கள் பகவான் கண்ணன் அர்ஜுனனுக்கு சொன்னார்னு இருக்கு. ஆனா அர்ஜுனனுக்கு இல்லை, நாம தான் அர்ஜுனன். இப்ப வந்தோம், இங்க ஸ்ரீரங்கத்துக்கு வந்திருக்கீங்க, கோயிலுக்கு வந்திருக்கீங்க. நடுவுல சில கவலைகள், குடும்ப கவலைகள், சிந்தனைகள், எங்கேயோ கடவுளை தவிர வேற எல்லா சிந்தனைகளும் வருது. அப்போ இது அதுக்காகத்தான் அந்த சிந்தனை வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் ஒரு ஏக மனதாக ஒரே நோக்கமாக எம்பெருமானை துதிக்க வேண்டும்னு இன்னைக்கு இந்த பையன் கூட சொன்னான். இந்த மாதிரி ராத்திரி பூரா நீங்களும் சேர்ந்து பாடுங்க அப்படின்னா. பாடுறதுக்கு நான் தயார். நான் இங்கே வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு நல்லா பூக்க பிடிக்க தின்னுட்டு நான் பாடுறதுக்கு தயார். 30-40 ராகம் தெரியும். ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்ச ராகம் தெரிஞ்சா அது எனக்கு தெரிஞ்சா பாடலாம். பாடினா ஓடிடக்கூடாது. இப்போ ஆண்டாளை பற்றி முதல்ல சொல்லிடுவோம். வேயர் புகழ் வெள்ளிபுத்தூர் ஆடிப்பூரம் மேன்மேலும் மிக விளங்க விட்டு சித்தர் தூய திருமகளார் அரங்கனார்க்கு
துழாய் மாலை முடிசூடி கொடுத்த மாதே நேயமுடன் திருப்பாவை பாட்டாரைந்தும் நீ உரைத்த தையொரு திங்கள் பாமாலை ஆய புகழ் 143 அன்புடனே அடியேனுக்கு அருளை நீயே. 143 பாசுரங்கள் அருள் இருக்கிறார் ஆண்டாள். அது தவிர 30 பாசுரம் இந்த திருப்பாவை. அதனால 173. இந்த 173 நம்ம படித்தோமானா நமக்கு ஞாபகம் வரும். இப்போ என்னுடைய சொந்த அனுபவத்தை ஒரே ஒரு வழியில் சொல்றேன். 40 வயசுல கொஞ்சம் மறதியெல்லாம் வரும். 40 வயசுல ஒரு குழந்தை என்ன பண்ணிச்சு, ஒரு 10 சம்ஸ்கிருத பாடல்களை, நண்பருடைய குழந்தை, அந்த 10 அது 7 வயசு, அது 10 பாசுரத்தை மனப்பாடம் பண்ணிச்சு. சம்ஸ்கிருத பாடலை மனப்பாடம் பண்ணி வச்சுது. அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன், சொல்லுவோம் அப்படின்னாங்க, சொல்ல சொன்னோம், சொல்லிடுச்சு. சரி, இது போட்டி மனப்பான்மையில, அது ஒரு 7 வயசு குழந்தை 70 வயசு குழந்தை செய்ய வேண்டாதான் அப்படின்னு சொல்லி 40 வயசுல இப்போ மனப்பாடம் பண்ணிட்டோம். வேகா சேத்து ஸ்தோத்திரம். இப்போ ஏகம் வேகவதி மத்தியே ஹஸ்திசைலே சதிருஷ்யதே உபாய பலபாவேன ஸ்வயம் வியக்தம் பரம் மகா. கடைசி பாட்டு. காஞ்சி பாக்யம் கமல நிலையா சேதசோபிஷ்ட சித்தி கல்யாணானாம் அவிகலநிதி கோபிகாருண்ய ராசி புண்ணியானாம் ந பரிணிதசு பூஷயன் போகிசையாம் வேகா சேதுர் ஜெயதி குலோ ஈஸ்வரக்ஷைகே ஹேது. இது கடைசி 10வது முன் பாடல். திருப்பியும் ஞாபகப்படுத்துறேன். இந்த 9 பாடல் பாடிட்டீங்கன்னா எம்பெருமான் நாம சொல்றதை கேட்போம். அவன் சொல்றதுதான் கேட்டுட்டு இருக்கோம். இப்போ இன்னைக்கு ஒரு அதிசயம், அது தெரிஞ்சுக்கங்க. அதுக்கப்புறம் பாசனத்துக்கு வருவோம். நான் வரத்துக்கு 6 மணிக்கு மழை கொஞ்சம் தூரிட்டு, மழை தூரல்ல வெளியில கிளம்பாதீங்கன்னு சொல்லுவாங்க. நல்ல மழையில வெளியில கிளம்பலாம். நல்ல மழை கொட்டுது, வெளியில கிளம்பலாம். அப்போ முடியாது சமயத்துல. ஆனா தூரும்பொழுது கிளம்பாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள்லாம் எப்பப்ப கிளம்பணும் எப்ப கிளம்பக்கூடாதுலாம் இருக்கு. நேத்தி நவமி கிளம்பக்கூடாது, முந்தான அஷ்டமி கிளம்பக்கூடாது, ஒரு பிரயாணம் செய்யக்கூடாது, ஒரு ஊர்ல இருந்து இன்னொரு ஊருக்கு போகக்கூடாது. ஆனா இவர் வீட்டுக்கு போகலாம், அதுக்காக ஒன்றும் உள்ளூர்ல இருக்கிறது வீட்டுக்கு போகலாம். அப்ப நெடுந்தூர பயணம் கூடாது. ஆனா அதுக்குதான் எம்பெருமான் என்ன பண்ணா, ஸ்ரீராமன் ராமாவதாரம் எடுக்கும்போது நவமியில பிறந்தான். அது என்ன நவமி வந்து கெட்ட நாள்னு சொல்றீங்க அப்படின்ட்டு, நான் நவமியில பிறக்கிறேன், அது கெட்ட நாள் இல்லைன்னா. பகவான் கிருஷ்ணன் என்ன பண்ணா, அஷ்டமியில பிறந்தான். அதனால அஷ்டமி நவமியும் நல்ல நாள் இல்லைன்னு நீங்க சொல்லாதீங்கன்னு அவங்க பிறந்து காட்டினாங்க, அவதாரம் செய்து காட்டினாங்க. எம்பெருமான் அப்படி நமக்கு செய்து காட்டுவோம். ஏன்னா நாமெல்லாம் வந்து வாயால சொல்லி வாய் சவடால்னு சொல்லுவாங்க, பேசுவோம், ஆனால் மற்றவர்கள்லாம் அறிவுரை கொடுப்போம், ஆனால் அதை பின்பற்ற மாட்டோம். அப்படி இல்லாமல் எம்பெருமான் தானே செய்து காட்டும். இன்னொன்று தெரிஞ்சு வச்சுங்க, நம்ம திருமணம்லாம் செய்யும் பொழுது அஷ்டமி நவமியில செய்யலாம், தப்பு இல்லை. அது ஏற்ற நாள் தான், அது நல்ல நாள் இல்லை. அப்புறம் இன்னொன்று நாம நினைச்சுப்போம், செவ்வாய்க்கிழமை தமிழ்ல சொல்லுவாங்க செவ்வாயோ வெறுவாயோ அப்படிம்பாங்க. ஆனா சம்ஸ்கிருத வார்த்தையோ தமிழ் வார்த்தையோ எடுத்துட்டீங்கன்னா அது மங்களவாரம்னு பேர். இந்த மங்களமான இருக்கிற நல்ல நாளை போய் நம்ம என்ன பண்றோம், செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு கூடாது. அப்புறம் சில பேர் என்ன சொல்றாங்க, அமாவாசை நல்ல நாள் அப்படிங்கிறாங்க, நிறைந்த நாள்ங்கிறாங்க. அதுக்கு நான் ஒரு காரணம் வச்சிருக்கேன் நல்ல நாள்ங்கிறதுக்கு. என்னன்னா, நம்ம முன்னோர்களை நினைக்கக்கூடிய நாள். நாங்கள்லாம் அந்த முன்னோர்களுக்காக எள்ளும் தண்ணீரும் விடுறோம், பேரை சொல்லி விடுறோம். எங்க அப்பா தாத்தா கொள்ளு தாத்தா, அம்மா பாட்டி கொள்ளு பாட்டி, அது மாதிரி இது வந்து அப்பா வழியில. அதுக்கப்புறம் அம்மா வழியில அம்மா வழி பாட்டி, அம்மாவுடைய அம்மா, அப்புறம் அந்த பாட்டிக்கு அப்பா, அப்புறம் அந்த பாட்டிக்கு அம்மா, அப்புறம் அந்த பாட்டிக்கு அப்பா கொள்ளு பாட்டி. அந்த மாதிரி மூணு தலைமுறை சொல்லும். அதனால நல்ல நாள். ஆனா பொதுவா அமாவாசை அன்னைக்கு ராத்திரி வேளையில நிலா தெரியாதுன்னு உங்களுக்கு தெரியும். அது காரணம் தெரியும், விஞ்ஞானம். அது நல்ல நாள் இல்லைன்னு சில பேர் சொல்லுவாங்க. நாளைக்கு, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் பிரதமைன்னு பேர், முதல் நாள்னு பேர். ஆனா அதை தமிழ்ல பாட்டி மைன்னு சொல்லிட்டாங்க. அப்ப பாட்டி மைன்னு சொன்னா அது நல்ல நாள் இல்லை அப்படின்னு. இப்படிலாம் நல்ல நாள் இல்லை நல்ல நாள் இல்லைன்னு நிறைய ஏதாவது சொல்லிட்டு இருந்தோம்னா,
இந்த பஞ்சாங்கத்துல கரி நாள்னு ஒன்று போட்டிருக்கு. எனக்கே பயமா இருக்கு, இந்த கரி நாள்னு போட்டிருக்கு, என்ன செய்யறதுன்னு. அது மாதத்துல 25 நாள் கரி நாள் போட்டா நான் என்ன செய்யறது? அதனால ஏதோ பஞ்சாங்கத்தில் தான் தப்பா போட்டிருக்காங்கன்னு நம்ம காரியத்தை, நம்ம நல்ல காரியத்தை நம்ம செய்யணும். இப்போ இது வந்து ஒரு வாழி திருநாமம்னு சொன்னேன். அது மாதிரி தொண்டடிப்புடி ஆழ்வாரை பற்றி ஒரு ஏன் தொண்டடிப்புடி ஆழ்வார் திருப்பள்ளி எழுச்சி அருளினார் 10 பாசுரம். இந்த திருப்பள்ளி எழுச்சியை இந்த 30 பாசுரமும் திருப்பள்ளி எழுச்சி தான். அதனால தொண்டடிப்பழியார் 10 பாசுரம் அருளினதும் ஆண்டாள் 30 பாசுரம் அருளினதும் ஒண்ணுன்னு ஆயிடும். இப்போ ஒரு பக்தருக்கு சமமான இணையான தாயார், நானும் வந்து உன்ன மாதிரி பக்தர் அப்படி சொல்ற. அப்படி நடுவில் பாடணுமா? சரி. மண்ணு முதல் திருமண்டங்குடிதான் வாழ மார்கழி மாத கேட்டை நாளில் வந்து உன்னு புகழ் தொண்டரடி பொடியே நீ முன் துழாய் மாலை பணி அடிமை செய்து நானும் தென்னரங்க மணவாளருக்கு ரங்கநாதனுக்கு தான் அன்புமிக்க செப்பிய நம் திருமாலை 45 பன்னிய நல் திருப்பள்ளி எழுச்சி 10 பழவடியேனுக்கு அருள் செய் பரிந்து நீயே. இவர் இந்த 10 திருப்பள்ளி எழுச்சி பாசுரம் மட்டும் எழுதல, தொண்டடிப்புடி ஆழ்வார் 45 திருமாலை என்ற பாசுரமும் எழுதியிருக்கார். அதில் தான் சொல்லுவாங்க, எம்பெருமானை தெரிஞ்சுக்கணும்னா திருமாலை படிக்கணும்பாங்க. படிக்கலன்னா பெருமாளை பற்றி நமக்கு தெரியாதுன்னு. திருமாலை அறியார் திருமாலை அறியார் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஒரே வார்த்தை. அப்படி மற்றதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சது. அப்புறம் இன்னொரு வாழி திருநாமம் சொல்லிட்டு இந்த பாசுரத்துக்கு வருவோம். நீங்க வந்து இப்போ ஒன்று சொல்லணும். ரொம்ப அழகாக ஒருத்தர் இங்கே பக்கத்தில் இருக்கார், ஒரு பக்தர் கிராமத்துலேருந்து வந்திருக்கார். அவர் வந்து உங்க மகன் தெரியுதா? சரிங்களா? என்ன பேர் சொல்லுங்க? தனபால். பாருங்க, பணம் வச்சுருக்காரு நிறைய. தனபால். பால்னா இந்த மாட்டுப்பால் இல்லை, இது காப்பதுன்னு அர்த்தம். தனத்தை காப்பது. சுவாமி கண்ணன் அர்ஜுனன்ட்ட சொல்லும் பொழுது இந்த எல்ஐசியில ஒரு கொள்கை போட்டிருப்பாங்க, யோகக்ஷேமம் மகாமியகம் போட்டிருப்பாங்க. யோகக்ஷேமம்ங்கிறது, அந்த க்ஷேமம்ங்கிறது தான் பால். என்னன்னு கேட்டால், நாம் ஈட்டிய செல்வத்தை நாம் வைத்துக்கொள்ள வேண்டும், நல்ல வழியிலே செலவழிக்கணும். இவர் வந்து எந்த ஊர்ல? நவாபாளையம் மாவட்டம். எங்கே? திருவண்ணாமலை வட்டம். மாவட்டத்திலேருந்து வந்திருக்கார், பெரிய வட்டம். இவர் வந்து கையில் வந்து கீபோர்டு வச்சு வாசித்து கொண்டிருக்கிறார். நான் என்ன ராகத்தில் பாடுவேனோ அதுக்கு தகுந்த மாதிரி வாசிக்கிறேங்க. அப்படி கெட்டிக்காரராக இருக்கார். எனக்கு ராகமே தெரியாதுன்னு நான் நினச்சிட்டு இருக்கேன். இவர் வந்து ஏதாவது ஓடருங்க, நான் கூட நினச்சிக்கிறேன். இப்போ அவரும் சேர்ந்து இந்த படத்தில் வரார். அதனால் ரொம்ப சௌகரியமாக இருக்கு. இவருடைய புகழ் வந்து உலகெங்கும் பரவப்போகிறது. நான் பண்ணுறது இல்லை, அவர் எம்பெருமான் பண்ணித்தரான். அவர் இன்னைக்கு நடந்த அதிசயம் சொல்லணும்னு நினச்சேன். மழை தூறி கொண்டிருந்தது, அதனால எப்படி வருவது இந்த கோயிலுக்குன்னு நினைச்சேன். நமக்கு எப்போதுமே நம்ம பேர்ல தான் ஒரு இது தற்பெருமை, அவநம்பிக்கையும் உண்டு, தன்னம்பிக்கை இல்லை. மழை நிறைய பெஞ்சா என்ன, என் மனைவிட்ட சொன்னேன், இன்னொரு வேஷ்டி எடுத்துட்டு வந்து ஒருவேளை நனைஞ்சு விட்டேனானால் அதை வந்து வேறு கட்டி கொண்டு, இந்த ஈரத்துணியோட எதுவும் சொல்லக்கூடாது, அதுக்கு வேற காரியம் இருக்கு. எம்பெருமான் ரங்கநாதன் போய் பீதகவாடை உடுத்து கலத்ததுண்டுன்னு பெரியாழ்வார் சொன்னார். அந்த மாதிரி அந்த எம்பெருமான் வந்து சொன்னானா, நான் குளிச்சுட்டு வரேன், இந்த பாசத்துல கேட்கிறாங்க, மார்கழி நீராடுவான் அப்படின்னு சொல்றாங்க. மாலே மணி வண்ணா குந்தல வாழாடிறாங்க. மாலே மணி வண்ணா மார்கழி நீராடுவான். அப்படி கண்ணனை பார்த்து இந்த 5 லட்சம் பெண்கள் கேட்குறாங்க, எங்களோட சேர்ந்து சின்ன குழந்தைகள் அப்படின்னு நினச்சிக்கணும், எல்லாம் யமுனா நதியில குளிப்பதற்காக எம்பெருமான் கண்ணனையும் கூப்பிடுறாங்க. கூப்பிடுச்சு மார்கழி நீராடுவான். இவரும் சொன்னாரு, நானும் நீராட வரேன், ரங்கநாதன் நானும் குளிக்க வரேன்,
நீங்க குளிச்ச உடனே இடுப்புல துண்டு கட்டியிருக்கேன், அது ஈரமா இருக்கு, அப்ப வந்து உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. அது மாதிரிலாம் கேட்கக்கூடாது. இந்த ஈரம் உலர்ந்த பாடு வந்து நீங்க வந்து வந்து உட்காருங்க, சிம்மாசனத்துல வந்து உட்கார்ந்து கேளுங்க, நாங்க என்ன வேணும்னு கேட்கணும். இப்படிலாம் சொல்லும் பொழுது இந்த ஈரத்துணிங்கிறது கேரள தேசத்துல அவசியம் வேண்டுது. கோயில்ல அர்ச்சகர் வந்து ஈர துணி உடுத்திட்டு தான் பூஜை பண்ணுவோம். அது அவங்களுடைய சம்பிரதாயம். தமிழ்நாட்டில் அப்படி கூடாது. பாருங்களேன், என்ன ஒரே சம்பிரதாயம், அவங்களும் நம்ம சனாதன தர்மம் தான், நாமளும் சனாதன தர்மம் தான். இருந்தாலும் அவங்களுக்கு ஈரத்துணி வேணும். ஏன் ஈரத்துணி வேணுங்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு காரணம் இருக்கு. நீங்க வரீங்க, கையில வந்து சந்தனம் கொடுப்பாங்க, சந்தனம், நறுமணமான சந்தனம் கொடுப்பாங்க. அது கொடுக்கும்போது எப்படி கொடுப்பாங்க, அப்படி தூக்கி போடுவாங்க. ஏன்னா உங்க கை பட்டுடுமே அப்படின்னு. இப்ப கூட நீங்க இங்க தீர்த்தம் வாங்கி கொள்ளும் பொழுது அவருடைய உத்தரணின்னு பேரு, ஒரு சின்ன ஸ்பூன் கரண்டி இருக்கு, அதுக்கு நம்ம கையில படக்கூடாது. அதே மாதிரி கையில வாங்குற தீர்த்தம் இருக்க, அதை அப்படியே உறிஞ்சு சாப்பிடக்கூடாது. நீங்க ரொம்ப சாஸ்திரமா இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா அப்படி தெளிச்சுப்பாங்க, கரெக்டா வாயில போய் விழணும். இந்த துளி கீழே எல்லாம் விழக்கூடாது, கண்ணில எல்லாம் விழக்கூடாது. அப்படி தீர்த்தம் அப்படி வாங்கிக்கணும்னு சொல்றாங்க. நல்ல நல்ல தெரிஞ்சவங்க அப்படி பண்ணுவாங்க. ஏன்னா நாக்கெல்லாம் படக்கூடாது உள்ளங்கையில், எச்சில். அதனால உள்ளங்கை கழுவணும். அதுக்காக நீங்களே பார்த்துருப்பீங்க, முதல்ல அர்ச்சகர் பட்டாச்சாரியர் உள்ள இருக்கிறவரு, அவர் முதல்ல தீர்த்தம் சாப்பிடணும். அவர் முதல்ல தலையில சட்டாரி வச்சுக்கணும், அதுக்கப்புறம் தான் அவர் நமக்கு வைக்கணும். அவர் தீர்த்தம் சாப்பிட்ட உடனே கை கழுவுவார். பாருங்க, கை அலம்புவார். பாருங்க, இதெல்லாம் நீங்க பார்க்கணும். பார்த்தாதான் அவர் சரியா செய்யறாருன்னு தெரியும். கழுவல்ல சரியா தெரியாது கண்டுபிடிச்சிடலாம், சுலபமா. ஒரு தப்பு பண்ணா கண்டுபிடிச்சிடலாம். அப்படியெல்லாம் நியமங்கள். அப்போ அதுக்கப்புறம் நமக்கு சட்டாரி கொடுப்பார். இந்த சட்டாரி உங்களுக்கு எல்லாம் தலையில வச்சுட்டு திருப்பி அங்க கொண்டு வைக்கும் போது அதுல உத்தரணி தண்ணீரை எடுத்து அவர் தலையில அந்த சட்டாரி மேல ஊற்றி அதை கழுவுவார். அது என்னன்னா அதுக்கு சுத்தம், தூய்மை தான் காரணம், வேற ஒண்ணுமே கிடையாது. தீட்டெல்லாம் கிடையாது, அதனால அது மாதிரி கிடையாது. அப்புறம் இப்போ இன்னைக்கு இந்த பாசனத்துல பாக்குற பொழுது அவன் ஈர ஆடையில வந்து சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. அதனால பட்டு பீதாம்பரம் உடுத்திக்கொண்டு எம்பெருமான் தயாரா இருக்கான். இப்போ தயாரா வந்துட்டான். நேற்று பாசுரம் பெஹாக்ராக், ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து, அப்படி பார்த்தோம். ஆரம்பம் அப்படி பார்த்தோம். கடைசியில என்ன கேட்டாங்க, பறை தருதியாகில், பறை தருதியாகில், நீ வந்து வாத்தியக்கருவி இசைக்கருவி கொடுத்தாயானால் அப்படின்னு கேட்டாங்க. அவன் கேட்டான், இப்போ என் பேர்ல சந்தேகமா உங்களுக்கு, கேட்டா கொடுக்க மாட்டான் அப்படின்னு கேட்டான். இப்போ இந்த பாசனத்துல அப்ப பறை தருதியாகில், இல்ல இல்ல வேண்டாம், திருத்தக்க செல்வமும் சேவகமும் யாம் பாடி வருத்தமும் தீர்ந்து மகிழ்ந்தேலோரும் பாவாய் ஒருத்தி மகனாய் பிறந்து அப்படின்னு அந்த வேகம் போன நேற்று பார்த்தோம். இன்னைக்கு இதுக்கு முன்னாடி இன்னொன்னு சொல்லிடுறேன். திங்கட்கிழமை சாயங்காலம் 6 மணிக்கு, 6:30க்கு இல்லை 6 மணிக்கே நம்ம விளக்கம் ஆரம்பம். எல்லாரும் தயாரா இருங்க. நீங்க எல்லாரும் இந்த வைகுண்ட ஏகாட்சி இன்னி தவிர இந்த மீதி நம்மாழ்வார் மோட்சம்லையும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, இங்கே தானே இருக்கீங்க. ஏன்னா நீங்க இருந்தாதான் எங்களுக்கு சந்தோஷம். அதனால ஏன்னா நீங்க எப்பாவது சீக்கிரம் கிளம்புறீங்கன்னா ஊருக்கு, எனக்கு ஒரு சின்ன காரியம் இருக்கு, ஸ்பீக்கர் வேலை செய்யும். அதனால நேற்று வந்து இந்த 2 பேரும் சேர்ந்து அவங்களுடைய 4 சக்கர வண்டியில இந்த ஸ்பீக்கரை கொடுத்து எனக்கு உதவி கொடுத்தாங்க. இன்னைக்கு மழை வரும்னு தெரிஞ்ச உடனே அவங்க பாருங்க எங்க வீட்டுக்கு வந்து கண்ணனுக்கு பிடித்த வெண்ணெயை கொடுத்து, அது வெண்ணெயை கொண்டு வரதுக்காக அவர் கார் ஓட்டிட்டு வந்து இந்த மழை தூரிட்டு இருக்குன்னு அவர் சொல்லி மழையில என்ன நனையாம எடுத்துருவோம் ஐஸ்வர்யம். இதெல்லாம் தான் இன்னைக்கு அதிசயம். எதிர்பார்க்கல. நான் அவருக்கு ஒரு செய்தி அனுப்பிச்சேன்,
இன்று கோவிலுக்கு வெண்ணெய் கொண்டு வாருங்கள்னு அனுப்பிச்சிருந்தேன். அது அவர் பார்க்காமே கொண்டு வந்து வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு இதெல்லாம் தான். இதெல்லாம் சின்ன விஷயம் இல்லை, அதுதான் சொல்ல, சின்ன விஷயம் இல்லை, சில்லி மேட்டர் இல்லை, அது நல்ல நல்ல விஷயம், பெரிய விஷயம். இதெல்லாம் எதிர்பார்க்காம நடக்கிறது தான் எம்பெருமானுடைய அருள். அதனால அன்னைக்கே சொன்னோம், எதிர்பார்க்காம நமக்கு ஒரு நன்மை கிடைக்கிறது. அது திடீர்னு கிடைக்கும், சொல்ல முடியாது. தினமுமே கிடைச்சிட்டு இருக்கு, நாம நோய் நொடி இல்லாம இருக்கோம். இதெல்லாமே ஒரு காரணம். சரி, இன்னைக்கு பாசுரம் குந்தல வராளிராகும் திருப்பி ஞாபகப்படுத்துறேன். மாலே மணிவண்ணா மார்கழி நீராடுவான் மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல் ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே. நான் ராகம் சரியா பாடாதனால இவரால் பின்பற்ற முடியலையோ தெரியல. போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சால பெரும் பறையே பல்லாண்டு இசைப்பாரே. இசைப்பாரேன்னு போட்டாங்க, ராகத்துல பாடணும். பல்லாண்டு இசைப்பாரே கோல விளக்கே கொடிய விதானமே. கோல விளக்கே கொடிய விதானமே ஆளின் நிலையாய் அருளேலோரெம்பாவாய். ஒரு முறை சொல்லக்கூடிய பாசனம் தான். அதனால ஒவ்வொரு வரியும் அந்த ராகத்துல சொல்றேன். அது கொஞ்சம் பெருமாள் அனுகிரகத்தை பண்ண முடியுது. எங்க அக்காவை நினைச்சு பார்க்கணும். எங்க அக்காவுக்கு என்ன 4 வயது பெரியவங்க, இப்போ பெங்களூர்ல இருக்காங்க. அவங்க வந்து கத்துக்கிட்டாங்க. அவங்க 10 வயசுல கத்துக்கிட்டாங்க. எனக்கு தெரியும் 6 வயசு. அதனால வந்தவர் எம்பார் வரதாச்சாரிய சுவாமி வீட்டுக்கு வந்து கற்றுக் கொடுத்தார். அண்ணாமலை நகர்ல, அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல, அதாவது பேராசிரியர் குடியிருக்கிற வீடுகளில் வந்து கற்றுக் கொடுத்தார். அவர் இன்னொரு வேடிக்கை என்னன்னா, மாசத்துக்கு 15 ரூபாய் சம்பளம். மாசத்துக்கு 15 ரூபாய். அவர் ரொம்ப கெட்டிக்காரர் போல் இருக்கு, எனக்கு தெரியாது போச்சு. எங்க பாட்டி அவங்களை கொஞ்சம் திட்டுவாங்க. என்னென்ன 30 நாளுக்கு தானே 15 ரூபா கொடுத்தோம், ஒரு நாளைக்கு ஒரு அரை ரூபாய் தான். அதனால 30 ரூபாய் கொடுத்தோம், 30 நாள் வரமாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொன்னாங்க. அவர் 15 நாள் தான் வந்தார். 15 ரூபாய்க்கு 15 நாள் தான் சொல்லலாம் இல்லை, 1 ரூபாய்க்கு ஒரு நாள்னா நாங்கள் 30 ரூபா கொடுத்துருக்கோம். நிறைய பாட்டு கற்றுக் கொடுத்தார். தியாகராஜ கீர்த்தனை, முத்துசுவாமி தீட்சிதர் கீர்த்தனை, தெலுங்கு, தமிழ், சமஸ்கிருதம் எல்லாமே. அதில் ஒரே வரி மட்டும் சொல்றேன், ஞானம் இல்லை. திருமுடி சூட்டுவோம் தெய்வ தமிழ் மொழிக்கு கமாசுராகம். இப்படி அந்த கமாசுராகம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி நிறைய ராகம், க்ஷீரசாகரன்னு தெலுங்கு கீர்த்தனை. அதுக்கப்புறம் நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம், இந்த பணம் தான் முக்கியம், எப்போ பார்த்தாலும் பணம் தான் முக்கியம் இல்லையா? அதனால தியாகராஜ பாகவதர் சொன்னார், பணம் தான் முக்கியமானது. அதனால அது கூட அந்த பாட்டு சொல்லணும், நீங்கள் அப்புறம் ஞாபகப்படுத்தாங்க. அதில் அப்படி அப்புறம் இன்னொன்று சொன்னார், சங்கீத ஞானம்னு ஒரு பாட்டு. அது வந்து இப்போ எனக்கு ஒரு அனுபவம் நல்லா கிடைச்சிது. என்ன கிடைச்சதுன்னா, ஆல் இண்டியா ரேடியோ வானொலியில், அகில இந்திய வானொலியில், அகில இந்திய வானொலி, நாங்கள் திருச்சியில் அகில இந்திய வானொலியில் 2 நாள் காலையில் ஒரு அரை மணி நேரம் பேசியிருக்கோம். அதாவது நேரம் எல்லா பாரத தேசத்தில் எல்லா ஸ்டேஷன்லையும் கேட்க முடியாது பேசியிருக்கோம். யாரை பற்றி பேசியிருக்கோம்னா தியாகராஜ பாகவதரை பற்றி பேசியிருக்கோம். நான் தமிழில் பேசினேன், ஒருத்தர் இங்கிலீஷில் பேசினாங்க. பிரேமானந்த குமார், டாக்டர் பிரேமா, அவங்க இங்கிலீஷில் பேசினாங்க. அது 15 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் நாதஸ்வர வாசிப்பாங்க. அதுக்கப்புறம் தியாகராஜ அது பஞ்சரத்ன கீர்த்தனை அதை பாடுவாங்க திருவிழாவில். இந்த தியாகராஜ பாகவதருடைய இறந்த நாளை கொண்டாடுவாங்க, சமாதியில் போய் கொண்டாடுவாங்க. அது 2 நாள் கிடச்சிது இந்த பாக்கியம். அதனால் அந்த தியாகராஜ கீர்த்தனை பூரா, இப்போ இருக்கிற கீர்த்தனை பூரா படிச்சிருக்கோம். இப்போ மறந்து படிச்சதை தவிர இப்போ தெலுங்குல அர்த்தம் போட்டு படிச்சிருக்கோம்.
அதனால நான் ஒரு தடவை தப்பு பண்ணேன், எனக்கு தெலுங்கு தெரியாதனால தப்பு பண்ணேன். சிரிச்சாங்க பக்கத்துல இருந்தவர், அவங்க சிரிச்சாங்க. அதனால கன கன ருச்சிரான்னு பாடிட்டேன். அவங்க ஐயோ இது என்ன கன கன இல்ல கனக ருச்சிரா, கண்ணேக்கா ஜூஸ், கரும்பு சாறு. நான் வந்து எம்பெருமானுக்கு ருச்சி அதிகம், கனம் கனம் கன கன ருச்சி அப்படி இல்லை, கனக ருச்சிரா, அது கரும்பு சாறு திருத்தினாங்க. தெலுங்கு தெரியாம ஏதோ தெலுங்கெல்லாம் பேசியிருக்கோம் அப்படி. ஆமா. இன்னொன்னு கரும்பு கரும்பு மாதிரி இனிக்கிறவர் எம்பெருமானுங்கிறது தான் நாங்கள் முக்கியமானது. ராமன் இனிக்கிறான், இந்த மாதிரிலாம் ஒரு அனுபவம் உண்டு. அதனால இந்த அக்கா கற்றுக்கிட்டு கொள்ளும் பொழுது நான் கேட்டு கேட்டு தான் தெரிஞ்சு திருப்பான். எங்க தாத்தா சொல்லும் பொழுது விஷ்ணு சஹஸ்ரநாமம் கேட்டு கேட்டுதான் மனப்பாடம். வசத்தை பார்க்கவே இல்லை, இன்னைக்கு கூட ஒரு தப்பு பண்ண மாட்டோம் அப்படிங்கிற ஒரு தைரியம். அதுக்கப்புறம் எங்க பாட்டி சொல்லிதான் முகுந்தமாலா கத்துக்கு. முகுந்தமாலா சமையலறையில் சொல்லுவாங்க எங்க பாட்டி. அது அந்த காலத்துல அமைதியா இருந்த இடம், அதனால நம்ம கேட்கும். அதனால எந்த அறையில இருந்தாலும் நான் இதை கேட்டு கேட்டு தினம் சொல்றதுனால தினம் பயிற்சி பண்ணீங்கன்னா 30 வாசனம் என்ன 3000 வாசனம் நம்ம படிக்கும். அப்படி இங்க ஞாபகம் வச்சுக்கலாம். சின்ன வயசுல படிச்சுட்டீங்கன்னா 5இல் விளையாதது 50இல் விளையாதது அப்படிம்பாங்க. அதனால சின்ன வயசுலயே படிச்சுட்டீங்கன்னா இருக்கிற வரையும் மறக்காது. அப்படி இங்க இந்த மாலை மணிவண்ணா பாசுரம் ரொம்ப நிறைய அர்த்தங்கள் இருக்கு. அதுக்கு முன்னாடி 2-3 கருத்து மறந்து போயிட்டேன் நேற்று சொல்றதுக்கு, அதை மட்டும் சொல்லிட்டு மேல படிப்போம். வந்து ஒண்ணு, ஒருத்தி மகனாய் பிறந்து, முதல் வரி போன பாசம், நேற்று பாசம். அப்ப சொன்னோம், அப்பவே சொன்னோம், ஆண்டாள் வந்து மறைச்சு பேசுறா. தேவகி மகனாய் பிறந்து அப்படின்னு சொல்லல, ஒருத்தின்னு சொல்லிட்டான். ஒருவர் அப்படின்னு சொன்னா நம்ம எல்லாத்துலயும் யாரோ ஒருத்தர் அவரை பத்தி யாருக்கும் தெரியாதுன்னு. ஒருத்தின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிந்த பெருமையுடைய புகழுடைய ஒரு பெண்ணுக்கு பேர் ஒருத்தின்னு. இதெல்லாம் சின்ன 2 எழுத்து தான் வேற்றுமை, ஆனா அர்த்தம் மாறும், பொருள் மாறும். அதே மாதிரி யசோதையும் ஒருத்தி தான், உலகத்திலேயே அவ ஒருத்தி தான் கண்ணனை குழந்தையாக வளர்த்தவள். அப்படி அவளுக்கும் சிறப்புடையது, பெரும் சிறப்புடையது. அப்ப முதல் வரியில திருப்பி ஞாபகப்படுத்த நேற்று சொன்னது, தேவகியும் அவருடைய கணவரும் வசுதேவரும் 3 பிறவிகளாக எம்பெருமான் கடவுள் எனக்கு குழந்தையாக பிறக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். அசுரர்கள் எல்லாம், அரக்கர்கள் எல்லாம் தேவர்களை வெல்ல வேண்டும் என்று நினைத்தார்கள். தேவர்கள் எல்லாம் தனக்கு ராஜ்யம், இழந்த ராஜ்யத்தை பெற வேண்டும் என்று நினைத்தார்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கம் இருந்தது. ராவணனுக்கு சீதையை தூக்கிட்டு போகணும்னு அந்த நோக்கம் இருந்தது. இப்படி ஒவ்வொருத்தருக்கும் நோக்கம் இருந்தது. அந்த நோக்கத்தினால அவர்களுக்கு உதவி செய்தான் எம்பெருமான். ஆனா இங்க நாங்க இவர் சொன்னாங்க, நாங்க எங்களுக்கு வேற ஒரு நோக்கமும் இல்லை, உன்னை அறுத்தித்து வந்தோம். அதனால அந்த தேவகி 3 பிறவிகள்ல என்ன சொல்லி பிரார்த்தனை பண்ணா, குழந்தை பிறக்கணும், பெருமாள் தான் எனக்கு குழந்தையா பிறக்கணும்னு சொல்லி என்ன பிரார்த்தனை பண்ணான்னா, ஸ்திரீகள்லாம் ஆண்டாள் கோஷன்லாம் என்ன சொல்லணும்னா நமோ நாராயணாய சொல்லணும். நாங்க என்ன ஒரு அக்ஷரத்தை சேர்த்து சொல்லுவோம், பிரணவத்தை சேர்த்து சொல்லுவோம். அதனால முதல்ல சொல்லுவோம், அது பேர் 8 எழுத்து மந்திரம். அதைத்தான் 3 பிறவையும் ஜபம் பண்ணா தபஸ் பண்ண. கண்ணை மூடிட்டு 2 பேரும் கணவனும் மனைவியும் அஷ்டாட்சரி மந்திரம், அதுதான் ஒருத்தி மகனாய் பிறந்து. அடுத்தது ஒருத்தி மகனாய் ஒழித்து அப்படின்னு சொல்லும் போது, யசோதை அந்த குழந்தைய வளர்க்கும் பொழுது அங்க என்ன அப்படின்னு கேட்டா துவய மந்திரம், ஸ்ரீமன் நாராயண சரணோ சரணம் பிரபத்யே ஸ்ரீமதே நாராயணாய நமஹா என்ற 2 வரி, 2 வாக்கியம், 2 சொற்றொடர். அந்த 2 சொற்றொடர் தான் இந்த அடுத்த வரிக்கு. சரி, நீங்க உங்க எல்லாம் நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்ரீ விஷ்ணு சஹஸ்ரநாமம், பலருக்கு தெரியும். விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்லிட்டே வருவோம்.
ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நாங்க ஒரு வரி சொல்ல மாட்டோம். எந்த வரி சொல்ல மாட்டோங்கிறது உங்களுக்கு தெரியணும். முதல்ல சொல்லிட்டே வருவோம், சுக்லாம் வரதரம் விஷ்ணும் அப்படின்னு சொல்லிட்டே வருமா, சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம்னு ஒரு பாடல் சொல்றோமா. அதுக்கப்புறம் ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்னு எம்.எஸ். சுப்புலட்சுமி சொல்ல ஆரம்பிச்சாங்க. உடனே நாம் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நாங்க சொல்ல மாட்டோம். ஏன் சொல்ல மாட்டீங்களே, நல்ல பேர் தானே, மந்திரம் தானே அப்படின்னு சொன்னா சாஞ்சி. அதனால என்ன என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால இதுக்கு 12 எழுத்து மந்திரம்னு பேர், துவாதசாட்சரின்னு பேர். எப்ப அது தெரியுது, தரிக்கினாலாகி தான் தீங்கு நினைந்த கருத்தை பிழைப்பித்து கஞ்சன் வயிற்றினில் நெருப்பெண்ண நின்ற நெடுமாலே, அந்த இடத்துல துவாதசாட்சரம். நமோ பகவதே வாசுதேவாய இதெல்லாம் கேட்டிருக்கேன். நீங்களே மனசுக்குள்ள சொல்லுங்க. இன்னும் நேரம் ஆயிடும், இல்லாட்டா எல்லாரையும் சொல்ல சொல்லலாம், தப்பு இல்லை. நாளைக்கு வேணா எல்லாருக்கும் சொல்ல சொல்றேன். நான் திருப்பியும் ஞாபகப்படுத்துறேன், நான் திங்கட்கிழமை 6 மணிக்கு ஆரம்பிச்சு 2 பாசனம் சொல்றதுனால நேரம் நிறைய இருக்கணும். நீங்க என்னை குற்றம் சொல்லக்கூடாது. ஏன்னா இந்த ஜமக்காலத்தை விரித்து தான் நீங்க இரவு படுக்க போறீங்க. அப்போ நீங்க என்னது தூங்க விடாம கத்திக்கிட்டு இருக்காருன்னு சொல்லக்கூடாது. அதனால அப்படி தெரிஞ்சுக்கணும். 2 பாசனம் இன்னைக்கு இல்லாட்டா நாளைக்கே ஒரு 2 பாசனத்தை முடிச்சுட்டாலும் ஒரு சுலபமா இருக்கும். எல்லாம் உங்களுக்கும் இனிமையா இருக்கும். இங்க இந்த 3வது மந்திரம் இல்லை. முதல் மந்திரம் அஷ்டாட்சரி முதல் வரியில போன பாசனம். 2வது வரி துவய மந்திரம். 4, 5, 6 வரி 12 எழுத்துள்ள மந்திரம். நமோ பகவதே வாசுதேவாய. இப்ப இது சொல்ல மறந்துட்டேன், சொல்லுவோம். இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சேன். நேத்து தினம் என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம், பால். ஒரு கடைசியில வருது நெய். இந்த நெய் நிறைய எடுத்து ஒரு நாய்க்கு போடுங்க, சாப்பிடாது. நல்ல நெய் தான், அவருக்கு கொடுத்த நல்ல நெய் தான், நாய் சாப்பிடும். அதாவது எதுக்கு எது சாப்பிடணும்னு விலங்குகளுக்கு ஒரு வரையறை உண்டு. இப்போ எனக்கு கொடுத்தீங்கன்னா ஜிலேபி நான் சாப்பிட மாட்டேன், ஜாங்கிரியும் சாப்பிட மாட்டேன். ரெண்டும் ஒண்ணுதான். அவங்க வடக்கே ஜிலேபிங்கிறாங்க, இங்க தெற்கே ஜாங்கிரிங்க. ஒரே இதுதான், எல்லாம் ஏதோ மைதா மாவு கடலை மாவு ஏதோ மாத்தி அது இனிப்புல என்ன வேணா சொல்லுங்க. ஆமா, அதனால சாப்பிட்டு கொடுத்தா சாப்பிட மாட்டேன். அது ஏன் எனக்கு பிடிக்காது. ஊதுவத்தி ஏற்றினா மூக்குல ஏறி அந்த இடத்த விட்டு நடந்து வாசனை சரி வராது, அலர்ஜின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இங்க நாய்க்கு நெய் பிடிக்காது. ஒட்டகம் இருக்கு, பாலைவனத்துல ஒட்டகம் இருக்கு. அந்த ஒட்டகத்துக்கு ஏதாவது நல்ல சாப்பாடு போட்டீங்கன்னா பிடிக்காது, முள்ளு தான் சாப்பிடும். ஏன்னா அங்க செடி கொடியெல்லாம் இருக்காது, அதுக்கு பழக்கம் முள்ளு சாப்பிட்டு இந்த முள்ளையே சாப்பிடும். நம்ம முள்ள சாப்பிட முடியாது. நம்ம சில பேருக்கு அது அப்படிலாம் உண்டு, நிறைய விஷயம் உண்டு. இப்ப வெறுமே அது இதுக்கு தான் சொன்னேன், இங்க நெய்ன்னு சம்பந்தம் இருக்கிறதுனால. ஆனா இங்க இப்போ இந்த பாசுரத்தை பார்க்கணும். மால் இங்க பார்த்திருப்பீங்க, கிராமத்துல பாத்தீங்களோ இல்லையோ, நகரத்துல பார்த்திருப்பீங்க, நிறைய கடை இருக்கும். ஒரே இடத்துல நிறைய கடை, எல்லா விதமான பொருளும் கிடைக்கும். அந்த கடைக்கு பேர் மால்னு பேருச்சு. இங்கிலீஷ்ல MALLன்னு பேருச்சு. அது சம்ஸ்கிருதம் இல்லை, தமிழ் தான். இங்கிலீஷ் இல்லை, தமிழ் தான். அது மால். மால்னா நீங்க கடைக்குள்ள போறீங்க, நிறைய கடை இருக்கு, நிறைய கடை இருக்கு. உங்களுக்கு என்ன வாங்கறதுன்னு ஏற்கனவே திட்டம் இல்லை, என்ன வாங்கணும்னு நினைவு இல்லை. உள்ள போன உடனே பார்த்த உடனே அழகான பொருள்லாம் பார்த்த உடனே இது வாங்கலாமா அது வாங்கலாமா அப்படின்னு யோசனை பண்ணிட்டே இருக்கீங்க. விலை கேட்குறீங்க, விலை குறைச்சல இருந்தா வாங்கணும்னு ஆசைப்படுறீங்க. அது மாதிரி மால்னா ஆசை, மால்னா மயக்கம், குழப்பம் வந்துடுது. இதை வாங்கலாமா அதை வாங்கலாம், பக்கத்துல வேற நண்பர்கள் குழப்பி விட்டுருவாங்க இன்னும். அதனால இது வாங்குங்க அப்படிமா, இது விலை உயர்ந்தது நன்றாக இருக்கும் வாங்குங்க. நமக்கு அது கட்டுப்படி ஆகாதுங்க. மால்னா இப்ப முன்னாடி தாயாரை சேர்த்துக்குங்க, திருமால்.
இதுல என்ன ஒரு வேடிக்கை இந்த பாசுரத்துலன்னா, யாருக்கு மயக்கம், யாருக்கு குழப்பம்னா, 5,00,000 பெண்கள் வந்திருக்காங்களே, எம்பெருமான ஏதோ கேட்க வந்திருக்காங்களே, அவங்களுக்கு பெருமாள் பேர்ல மயக்கம். இன்னைக்கு பாருங்க, போய் நீங்களே பாக்குறீங்க, இங்க இந்த ஸ்ரீரங்கத்துல இந்த வைகுண்ட ஏகாதசி இன்னைக்கு போது பரமபத வாசல் வழியா போகும் பொழுது எத்தனை பேர் அதை இடித்து கொண்டு போகிறார். ஏன் வேகமா நான் முன்னாடி போகணும், நான் முன்னாடி போகணும், அவர் முன்னாடி போகக்கூடாது, அவரை தடுத்து. ஏற்கனவே பல பேர் தடுக்கிறவங்க இருக்காங்க, அதுதான் நானும் சேர்ந்து தடுத்து இடிச்சு கொண்டு 3 மணில இருந்து காத்துக்கிட்டு இருக்காங்க. சில பேர் பணம் கொடுத்தவங்க, எங்களை மாதிரி பணம் கொடுக்காதவங்க ராத்திரி 11 மணிக்கெல்லாம் போயிட்டு கோயிலுக்கு 11 மணிக்கு போய் அங்க காத்திருந்து காலையில 5:30 மணிக்கு பெருமாளோட வரணும். அதுதான் நமக்கு ஒரு நோக்கம். இந்த பெருமாளோட இந்த பாருங்க, பெருமாள் முன்னாடி பாருங்க, முதல்ல திருவடியை பாருங்க, திருவடியில காலணியை பாருங்க, திருக்காலணியை பாருங்க, தலை பாருங்க, திருத்தலை, அதுல கொண்டை பாருங்க, அந்த நகைகள் எல்லாம் பாருங்க, ரத்தனாங்கி பாருங்க, ரத்தனத்தால அங்கி போட்டிருக்கு, முழுக்க மூடி இருக்கு, அதெல்லாம் பாருங்க. அதை விட்டுட்டு வெளியில பாக்குறேன் போட்டோ கேமரா எடுத்தது. அந்த கடவுள் முன்னாடி நிக்கிறவங்க முக்கியமானவங்க, நான் சொல்லக்கூடாது பேரு, அவங்களும் என்ன பண்றாங்க, திரும்பி பெருமாளை பார்த்தாங்களா? இல்ல, எல்லாரும் அந்த பக்கம் இந்த பக்கம். என் நண்பர் வந்திருக்காரா, நாம போட்டோல எப்போ விழுவோம். அப்புறம் என் நண்பர்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நான் வரேன் பாரு காலையில் 5:30 மணிக்கு அப்படின்னு சொல்றேன். இதுதான் ஆசையை தவிர, அப்படி ஏன் இப்படி பண்றாங்கன்னா, மயக்கப்பட்டுட்டாங்க. மால் மால் இப்போ முதல் பாசுரத்துல நாராயணனே நமக்கே பரி தருவான்னு சொல்லிட்டு, 2வது பாசுரத்திலே பையத்துயின்ற பரமன்னு சொல்லிட்டு, இன்னொரு பாசுரத்திலே தேவாதி தேவனை சென்று நான் சேவித்தான் சொல்லிட்டு, இப்ப திடீர்னு பேரை மாத்திட்டாங்களே, மாலே மணிவண்ணா நென்னலே வாய் நேர்ந்தான்னு அந்த பாசுரத்தை 16வது பாசுரத்துல சொன்னாங்க. மணிவண்ணன் நென்னலே வாய் நேர்ந்தான்னு சொன்னாங்க. திருப்பி அந்த மணிவண்ணா சொல்றாங்க. அது ஒண்ணும் அதிசயம் இல்லை, புதுசா 2 எழுத்துல சொல்லிட்டாங்களே, மாலே மணிவண்ணா. அப்போ வந்துட்டான், கிட்டக்க வந்துட்டான். இப்ப இந்த மாலுக்கு இன்னொரு பொருள் என்னன்னு கேட்டா, இந்த 5,00,000 பெண்கள் குழந்தைகள், குழந்தைகளுக்கு இப்ப பாருங்க, இந்த கோவிலுக்குள்ள போறீங்க ஸ்ரீரங்கம், அங்க ஒரு யானை இருக்கு, அந்த யானையை பார்த்துட்டு இருக்கோம் குழந்தைங்க. யானை தலையில நம்ம அந்த துதிக்கையை வச்சா நமக்கு ஒரே சந்தோஷம், குழந்தைக்கு சந்தோஷம். அது பெருமாளை விட்டாங்க, யானைகிட்டே நின்றுட்டு இருப்பாங்க நிறைய பேர் இல்லையா? அது மாதிரி இந்த 5,00,000 பெண்கள் எம்பெருமான் பேர்ல மயக்கம் அடைந்திருக்கிறான். இந்த எம்பெருமான் என்ன பண்றான், அவனும் இந்த 5,00,000 பெண்கள் மேல மயக்கம் கூப்பிட்டாங்க. மாலே கத்தி மணிவண், அடுத்த பேரையும் கேட்டாங்க, மணிவண்ணா அப்படின்னு கூப்பிட்டா கவனிக்க மாட்டேங்க, காதல விழாத மாதிரி இருக்கான், நடிக்கிறான். இந்த 5,00,000 பெண்களையே ஒத்து பார்த்துட்டு, ஒருத்தருடைய தலையில பூ அழகா இருக்கு, ஒருத்தருடைய கை ரவிக்க நல்லா இருக்கு, ஒருத்தருடைய புடவை நல்லா இருக்கு, இல்ல பாவாடை நல்லா இருக்கு அப்படின்னு சின்ன குழந்தைங்களா பாவாடை சட்டை நல்லா இருக்கு, பட்டு பாவாடை உடுத்திட்டு இருக்காங்க, நல்லா இருக்கு, விதவிதமான நிறம் இருக்கு, அப்புறம் கையில வளை போட்டிருக்காங்க, வளை நல்லா இருக்கு. இதே பார்த்துட்டு இருக்கான், இவங்க கூப்பிடுறதே காதல விழு, மாலே மணிவண்ணா. பல நிறங்கள்ல இவன் இருக்கிறவன் 5,00,000 பெண்களுடைய பல நிறங்களை பார்த்து கொண்டு மயக்கம். மாலே மணிவண்ணா, ஏ ஆரியா நேர பார்த்துக்கிட்டு இருக்க, முழிச்சு பாரு, என்ன எங்களையே முழிச்சு மறைச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன், நான் சொல்றது காதுல வாங்கிட்டு வரணும். மார்கழி நீராடுவான் கேட்டாவன், சரி நீங்க தான் தப்பி தவறி மார்கழி மாசத்துல பனியில குளிர்ல காலையில விடிகாலையில கஷ்டப்பட்டு என்னை எழுப்புறீங்க, எங்கிட்ட பேசுறீங்க, நான் எனக்கு தலையெழுத்தா மார்கழி மாசத்துல குளிர்ல நான் எழுந்துக்கணுமா அப்படின்னு கேட்கிறான். இப்பதானே போன பாசனத்துல அந்த பிறந்தவன் சின்ன குழந்தை தானே, 4 வயசு கூட இல்லைன்னு வச்சுக்கணும். இந்த பழைய கதை ஒரே வரியில் சொல்லணும். பெரியவர்கள் என்ன பண்ணாங்க,
இந்த கண்ணன் குறும்பு செய்வான் என்ற நிச்சயமாக தெரிந்ததுனால நிலவரைன்னு ஒண்ணு பூமிக்கு அடியில இருக்கும், அண்டர் கிரவுண்ட் ரூம். அதுல போட்டு அடிச்சுட்டாங்க தன்னுடைய பெண்கள் தான். ஊர்ல இருக்கிற எல்லா பெண்களும் எல்லா பெற்றோர்களும் அந்த வச்சு போக விட மாட்டேன்ட்டாங்க. அதுக்காக ஒரு வழி பண்ணான் இவன். 12 வருஷம் மழை இல்லாம பண்ணிட்டான் கோகுலத்துக்கு. உடனே என்ன பெரியவர்கள் சொன்னாங்க, அந்த பெண்களை வெளியில சொல்லி போய் அந்த குழந்தையோட போய் விளையாடுங்க, இந்த பிருந்தாவனத்துல போய் விளையாடுங்கன்னு தெரியாதனமா விட்டுட்டாங்க. ஒண்ணு தெரிஞ்சு விட்டாங்க. என்ன சொன்னாங்கன்னா பெரியவர்கள்லாம் அந்த குழந்தைகளை பார்த்து, நீங்க பெண்கள் குழந்தைகளை பார்த்து நோன்பு பின்பற்றுங்கள், பாவை நோன்பு பின்பற்றுங்கள். அப்ப 12 ஆண்டுகளாக பெய்யாத மழை பெய்யும். நம்ம நாட்டில் மழை பெஞ்சாதான் புல் வளரும், புல் வளர்ந்தா மாடு சாப்பிடும், மாடு சாப்பிட்டா பால் கொடுக்கும். அதனால இதெல்லாம் நிச்சயம் நமக்கு பால் இல்லாமல் முடிக்காது, நம்ம வியாபாரமே பால் தான். அப்படி நீங்க போய் பாவை நோன்பு விரதம் இருங்கள்னு சொல்லி அனுப்பிச்சாங்க. இவங்க சொன்னாங்க, அதெல்லாம் முக்கியம் இல்லை எங்களுக்கு இந்த பாசல். சும்மா அவங்க கேட்டதுக்காக ஷாக்கு போக்கு சொல்லிட்டு வெளியில வந்துட்டோம், நிலவரையிலேருந்து வெளில வந்துட்டோம். ஆனா எங்களுக்கு என்ன எண்ணம் கேட்டா, உங்களை பார்க்க வேண்டியது, உங்களை பார்க்கறதுக்காக தான், தரிசனம் செய்வதற்காக. ஆலே மணி வண்ணா இவன் கேட்கிறான், எதுக்கு குளிக்கணும் இந்த காலை வேளையில, விடிகால வேளையில? நீங்களும் ஜெல்லுன்னு ஒரு தண்ணீர்ல, குளிர்ந்த நீர்ல குளிக்கணுங்கிறீங்க, நான் என்னையும் சேர்ந்து குளிக்கணுங்கிறீங்க. மார்கழி நீராடு. அப்புறம் கேட்டான், அடுத்த கேள்வி கேட்டு, இது எல்லை இளங்கிலேயே 15வது பாசுரம் மாதிரி கேள்வி பதில் கேள்வி பதில் கேள்வி பதில், எடக்கு மடக்கா இவன் கேள்வி கேட்கலாம், எடக்கு மடக்கா பதில் சொல்லல, நன்றாக பதில் சொல்ல. பெண்கள் எல்லாம் கெட்டிக்காரன். அதனால என்ன என்ன மத்தின்னு சொல்றாங்க. அன்னைக்கே சொன்னேன், காளிதாசன் சொன்னா மாளவிகா அக்னிமித்திரங்கிற நாடகத்தில் பெண்களுக்கெல்லாம் அறிவு கூர்மை உண்டு அப்படின்னு, அசிக்ஷித பிரகல்பாகா ஸ்திரியா அப்படின்னா, ட்ரைனிங்கே இல்லாம அவங்களுக்கு மூளை அதிகமா இருக்கு, படிக்காமையே. அப்படி படிச்சும் முட்டாளா இருக்கும் ஆண்கள் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ கேட்கறான் கேள்வி, மார்கழி நீராடுவான், சரி குளிக்க வரேன், நான் ஏதாவது தப்பு பண்ணனான்னு கேட்க. நான் உங்கள்கிட்ட ஏதாவது தப்பு பண்ணினா, ஏதாவது அனாவசியமான பேச்சு பேசினா, ஏதாவது உங்களை குறை சொன்னேனா அப்படின்னு கேட்குறான். அப்போ அவங்க சொல்றாங்க, மேலையார் செய்வனகள், எங்க வீட்டுல எங்க பெரியோர்கள் வீட்டுல அப்பா அம்மா தாத்தா பாட்டி கொள்ளு தாத்தா கொள்ளு பாட்டி எல்லாம் சொல்லியிருக்காங்க, என்னென்ன செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்றதுதான் நாங்க கேட்கணும். இப்போ அவன் சொன்னா, கிருஷ்ணாவதாரத்துல பொய் நிறைய சொன்னான். ஆழ்வார் சொன்னார், ஏலாப்பைகள் உரைப்பான்னு சொன்னார் ஆழ்வார். ஏற்றுக்கொள்ள முடியாத பொய்கள்லாம் சொல்லுவான்னு ஆழ்வார் சொல்லிட்டாரு. அதனால நான் பொய் சொல்லியிருக்கேன் நிறைய, சரி ஒத்துக்கிறேன். எப்போ? 17 வயசுக்கு அப்புறம். இப்ப பொய் சொல்லல. நல்ல மூத்த மகனாக இருந்து கொண்டு பொய் சொல்ல, அதாவது வயதானவர் பாடு பொய் சொல்லணும். பெரியவங்க தானே பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. பொய் சொல்லியிருக்கேன், ஒத்துக்கிறேன். ஆனால் நான் என்னுடைய பக்தனுக்காக அந்த பொய்யை, இந்த உண்மையை பொய்யா மாத்திட்டேன். பீஷ்மர் நான் சக்கரத்தை எடுக்க வைப்பேன்னு சொன்னார், நான் ஆயுதத்தை தொடமாட்டேன்னு சொன்னேன். அதனால பீஷ்மர் என்னுடைய பக்தர், ஒரு 90 வயசுக்காரரு, அவர் என் காலில் விழுந்துட்டாரு. அதனால என்னுடைய அதாவது சபதத்தை மாற்றிக்கொண்டு பொய்யாக்கிட்டேன், ஆயுதத்தை கையில் எடுத்துட்டேன், சக்கரத்தாழ்வாரை கையில் எடுத்துட்டேன் அப்படின்னு தெரியும், உங்களுக்கு அந்த சரித்திரம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக என்ன சொன்னார், உங்க வீட்டுல பெரியவர்கள் சொல்லியிருக்காங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? வேதத்துல சத்தியம் வதன்னு சொல்லியிருக்கேன், பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், உண்மை சொல்ல வேண்டும் சொல்லியிருக்கேன், நீ பொய் சொன்னியேன்னு கேட்டிருக்காங்க. அப்ப யாரைதான் பின்பற்ற போறீங்கன்னா, எங்க வீட்டுல இருக்கிற பெரியவங்க. எங்க வீட்டுல நான் பூஜை செய்யணுங்கிறது எங்க தாத்தா செய்த பூஜையை தான் செய்யணும். உங்க தாத்தா பூஜையை செய்யணும். அது ஏதாவது கொஞ்சம் வேற்றுமை இருக்கும், கொஞ்சம் சிறிது வேற்றுமை இருக்கும், முன்னாடி பின்னாடி இருக்கும்.
நான் பின்னாடி செய்யறது நீங்க முன்னாடி செய்வீங்க, அது அவ்வளவுதான், அந்த வேற்றுமை தான். அதனால மேலையார் செய்வனகள். அப்போ இவன் இவன் காது கொடுக்க மாட்டேங்கிறான், எங்கேயோ பராக்கு பார்க்கறான், இந்த 30 லட்சம் பெண்களுடைய சேஷ்டைகள் எல்லாம் பார்க்கறான், அவங்க நிக்கிற பார்க்கறான், நடைய பார்க்கறான், என்னன்னோ அவனுக்கு மயக்கம் வந்துடுது. உடனே அவங்க சொன்னாங்க வேண்டுவன கேட்டியேல். என்ன வேண்டும்னு கேட்டான் கண்ணன். வேண்டுவன கேட்டியேல், கேட்கறியா அப்படின்னு. கேட்டியேல் முன்னாடி பாசனத்துல பறை தருதியாகில், பறை கழை கொடுத்தாயானால் அப்படின்னு. இப்ப கேட்டியேல். மேலையார் செய்வனகள் வேண்டுவன கேட்டியேல். வரிசையா அப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஒண்ணு, ஞாலத்தை எல்லாம் நடுங்க முரல்வன பாலன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே. முடிச்சுட்டாங்க ஒண்ணுங்க. ஞாலத்தை எல்லாம் நடுங்கன்னு சொன்னா இப்படி நடுங்க, அது இல்லை, வாழ வைக்கும்னு அர்த்தம் இந்த இடத்துல. இதுதான் வேடிக்கை. சரி, யாரை நடுங்க வைக்கணும்னா கெட்டவர்களை நடுங்க வைக்கும், நல்லவர்களை வாழ வைக்கும், அதுதான் நடுங்கிறது. ஒரு தமிழ் வார்த்தைக்கு 2 எதிர் பொருள் இருக்கிறது இன்னைக்குதான் படித்தேன். அதனால முன்னெல்லாம் நடுங்கன்னா கொலை நடுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க, பயம் 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 அச்சம்ங்கிறோம். அது இல்லை, எல்லா உலகத்தையும் 14 உலகத்தையும் வைகுண்டத்தையும் சேர்த்து வச்சுங்களேன். நரகம், பாதாள லோகம், நாகலோகம், பாம்புகள் உலகம், அப்புறம் யமலோகம், இப்படி அதாவது சொர்க்கம், இப்படி எல்லா உலகத்திலும் நடுங்கிறாங்க. அப்படி இல்லை, கெட்டவர்கள் மட்டும் நடுக்கம் வரும், நல்லவர்களுக்கு நடுக்கம் வரக்கூடாது, அவங்களுக்கு அச்சமே இருக்கக்கூடாது. அப்படி நடுங்க முரல்வன, முரல்வன ஒலி எழுப்புகின்ற. பாலன்ன வண்ணத்து, இவங்களுக்கு என்ன தெரியும்? மாடு தெரியும், பால் தெரியும், வெண்ணெய் தெரியும், நெய் தெரியும், மோர் தெரியும், தயிர் தெரியும், இவ்வளவுதான் தெரியுமே தவிர அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, உலக அறிவு கிடையாது. ஆனா பால் போல வெண்மையாக இருக்கிற சங்கு வரும். நிறைய பேர் 5 லட்சம் பேர் வந்திருக்கோம், ஆளுக்கு ஒரு சங்கு வேணும். 2 சங்கு கொடுத்தாலும் சரிதான், ஆளுக்கு ஒரு சங்காவது வேணும். சங்குங்கிறது உங்களுக்கு தெரியும். எதுக்காக சங்கு அப்படின்னு கேட்டா, சாதாரணமா சொல்லுவோம், ஒரு போர்ல ஊதினா எல்லாரும் பயப்படுவாங்க எதிரிகள். நாம இங்கே கோயில்ல சங்கு, அந்த சங்கத்தால பாலை எடுத்து அபிஷேகம் பண்ணுவோம், திருமஞ்சனம் பண்ணுவோம். இன்னொரு விதம் என்னன்னா, இது அந்த ஊதும் பொழுது என்ன வரும்? பிரணவம். ஓ, அப்படி அதுக்காக கேட்டாங்க. பாலன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே. ஷாக் ஆயிட்டான், அதிர்ச்சி ஆயிட்டான். ஐயோ, என் கையில 2 இடது கையில ஒண்ணுதான் சங்கு இருக்கு, பாஞ்சஜன்யம்னு பேரு, அதே பேர் சொல்லி கேட்டுட்டீங்க, பாஞ்ச சன்னியமேன்னு பேரையும் சொல்லி கேட்டுட்டீங்க. என்கிட்ட ஒண்ணுதான் இருக்கு, ஒன்னையும் உங்ககிட்ட கொடுத்துட்டா நான் எப்படி வச்சுக்கிறதுன்னு கேட்டேன், பாடுறதுன்னு கேட்டேன். அப்படி இல்லை, பயப்படாதீங்க, ஒரு வார்த்தை முடிக்கிறதுக்குள்ள நீங்க என்ன அவசரப்படுறேன்னு கேட்டாங்க கண்ணன். இவங்க கேட்கிறாங்க, பாலன வண்ணத்துன் பாஞ்ச சன்னியமே போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே. பாஞ்ச சன்னியம் இருக்கு உன்னுடைய சங்கு, உன்னுடைய சங்கு போல இருக்கிற 5 லட்சம் சங்கு வேணும் கேட்டாங்களா. முதல்ல என்ன ஒண்ணுன்னு சொன்னாங்க, 5 லட்சம் சங்குகள். எங்க போறது பகவான்? நாம தான் எங்க போவோம்? திடீர்னு 5 லட்சம் கேட்டான். காலையில விடிகாலையில வீட்டுக்கு ஒருத்தர் வந்து கேட்டார், என்ன செய்யும்? அப்படி போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே. ஆழ்மழை கண்ணா பாசனத்தை ஞாபகம் வச்சுங்க, எல்லாம் போல் போல் போல். அதனால மாரிமலை மொழிகள் பாசனத்தை ஞாபகம் வச்சுங்க, போதருமா போலே. போல் தான், மாதிரி தான், உதாகரணம் தான், எடுத்துக்காட்டு தான். அப்படி கேட்டாங்க. சரி சரி, ஒண்ணுன்னு சொன்னீங்க, அடுத்தது என்ன கேட்டான். இவ அப்பவும் மயக்கத்துல இருக்கான், காதுல விழாத மாதிரி நடிக்கிறான். ஒரு சங்கு தான் இருக்குன்னா இவங்க நிறைய கேட்கிறாங்க, ஒவ்வொரு பெண்ணுக்கும் ஒண்ணு கேட்கிறாங்க. போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே. எங்களுக்கு சங்கு 5 லட்சம் கொடுத்துட்டேன்னு வச்சுட்டீங்க, இந்த சங்கு எல்லாரும் 5 லட்சம் பேரும் ஊதினா அந்த ஒலி மிகுதியாக இருக்கும்.
அதுக்கு தகுந்த மாதிரி பறை வேணும், வாத்திய கருவி, இசைக்கருவி வேணும். அது எப்படி இருக்கணும்? சால பெரும் பறையே, பெருசா இருக்கணும். நீங்க பார்த்துருப்பீங்க இந்த கல்யாணங்கள்ல ஆர்கெஸ்ட்ரான்னு, அதுல பெரிய ட்ரம் ஒன்று இவ்வளோ பெருசு, தூக்க கூட முடியாம அப்படி முதுகுல ஒரு பெல்ட் போட்டு பெரிய ரெண்டு குச்சி வச்சு அடிப்பான். சினிமா பாட்டெல்லாம் பாடுறதுக்கு ஞானவாச ஊர்வலத்துக்கு வருவாங்க, மாப்பிள்ளை ஊர்வலம். அந்த மாதிரி சால பெரும் பறையே. சொன்னா நான் எங்க போறது பறைக்கு? என்கிட்ட சங்காவது இருக்கு, ஒண்ணு கொடுத்துருவேன், இதையும் கொடுத்துருந்தோமா அப்படின்னு கேட்டான். சரி பறைக்கு எங்க போவேன்னா, சரி அடுத்தது கேட்கறீங்களா, கேளு, நீங்க கேளுங்க. சினிமாவில் பார்த்துருக்கீங்க, நீ கேளியா, கொடுக்கறது நாங்க கொடுக்க மாட்டோம், கேளு அப்படின்னு. அதனால அடுத்தது கேட்கறாங்க, பல்லாண்டு இசைப்பாரே. பல்லாண்டு பாடுறதுக்கு எனக்கு ஆட்கள் வேணும். யாரு வேணும்? எங்க அப்பாவே வேணும். எங்க அப்பா, உங்க அப்பா இருக்காரா, உயிரோட இருக்காரா, ஊர்ல இருக்காரான்னு கேட்கல, இருக்காரோ இல்லையோ வரவழைக்கணும். பெரியாழ்வார திருப்பியும் ஒரு பிறவி கொடுத்து வரவழைக்கணும். என் பக்கத்துல இருக்கு, எங்க அப்பாவும் நானும் சேர்ந்து பாடும். சரி பெரியாழ்வார் போதுமான்னு கேட்டான். சரி பெரியாழ்வாரை கொடுத்துடலாமே அப்படின்னு. ஏன்னா அது கருடனுடைய அம்சம், அதனால கருடன் அனுப்பிச்சுடலாம், பெரியாழ்வாரா வந்துடுவார். சரி 1000 பாட்டு பாடின, பாசுரம் பாடின நம்மாழ்வார் வேணுங்கிறார். பல்லாண்டு இசைப்பாரே. திருப்பல்லாண்டு 10 பாசுரம் பெரியாழ்வார் முதல்ல எழுதினது. அதுதான் 4000 திவ்ய பிரபந்தத்துல முதல் 10 பாசுரம், அதுதான் பாடுவோம். அதுக்கப்புறம் தான் மற்றதெல்லாம். அதனால இந்த ஆண்டாளுக்கு ஒரு பெருமை என்னன்னா, அவருடைய தந்தையினுடைய பாசுரம் தான் முதல்ல, அதுக்கு அடுத்தது திருப்பாகம், பெண்ணுடைய பாசுரம், அப்பாவுடைய பாசுரம், அப்புறம் பெண்ணுடைய பாசுரம், நாச்சியார் திருமொழி, அப்படி 173 பாசுரம். அப்படி கேட்டா பல்லாண்டு இசைப்பாரே. ஏன் பல்லாண்டு இசைக்கணும்னு கேட்டான், உனக்கு தான் நாங்க ஆயுசு நீளம் இருக்கணும்னு சொல்றோம், உன்னுடைய வாழ்க்கை ரொம்ப நாள் இருக்கணும், யாரும் உனக்கு தீங்கு செய்யக்கூடாது. அவன் சொன்னான் இல்லையா, தீங்கு நினைந்த கஞ்சன் வயிற்றில் நெருப்பெண்ண நின்று நெடுமாறு அப்படி சொன்னாங்க. அதனால நிறைய பேர் உனக்கு எதிரிகள் உண்டாகலாம், அது நீயே ஏற்படுத்தலாம், அந்த அப்போ எங்களுக்கு மயக்கம் வரும். அப்படி நீங்க என்ன பண்ணணும், பல்லாண்டு இசைப்பாரே, எல்லாரும் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும். சதமானம் பவதி சதாயு புருஷ சதேந்திரிய ஆயுஷ்யேவேந்திரியே பிரதிஷ்டதி அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணணும். அதனால பெரியவங்கள்லாம் ஆசீர்வாதம் பண்ணணும், கூட எல்லாரும் வரணும். 5 லட்சம் பேர் பெண்கள் போனா போதாது, ஆண்கள் மட்டும் எதுக்கு தூங்கணும் மார்கழி குளிர்ல, ஏந்து வாங்க எங்க கூட. பெரியாழ்வாரையும் நம்மாழ்வாரையும் சரி அனுப்புறேன்னு சொல்லிட்டோம், அனுப்புறேன்னு சொல்லியிருக்கான், இன்னும் முடியல பாசனம். பல்லாண்டு இசைப்பாரே. அப்புறம் கேட்டாங்க, ஏற்கனவே நீங்க தெரியும் 20வது பாசனத்துல நப்பின்னை என்ன சொன்னா, இந்த உங்களோட சேர்ந்து நானும் வந்துடுறேன்னு சொல்லிட்டா. அதனால கவலை இல்லை, ஆண்டாளும் கூட வந்துட்டாங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கிற ஆண்டாளும் ஆண்டாள் தான் மேல அழிச்சிட்டு போறாங்க தலைவியாக, அதனால ஆண்டாளும் கூட வந்துட்டாங்க. அதனால இவங்க கேட்டாங்க, மறக்காம நடுவில் எங்கேயாவது நின்றுட்டாங்கன்னா நாங்கெல்லாம் வேடிக்கையாக செய்வோம். என்னன்னா, ஒரு சித்திர வீதி உத்திர வீதியெல்லாம் இது ஒரு ஊர் இது போகுது, பாராயணம், சாஸ்திரநாம பாராயணம், நடுவில் கைட்டிக்கிறது. அந்த மாதிரி கைட்டிக்கிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு காரணத்துக்கு, நல்ல காரணத்துக்காகவும் கைட்டிக்கலாம், கால் வலிக்கிறதுனாலும் கைட்டிக்கலாம். அந்த மாதிரி கைட்டிடுவாங்கன்னா என்ன பண்றதுன்னு, போல விளக்கே காத்தால விடிகாத்தால 4:30 மணிக்கு கிளம்புறோம், ஒரே இருட்டா இருக்கு. அந்த காலத்திலேயே கரண்ட் கட்டு, நல்ல அரசு. எப்ப பார்த்தாலும் ஸ்ரீரங்கத்துல மாசத்துல 2 நாள் மெயின்டெனன்ஸ் பண்றாங்க. காலையில 9:30க்கு நிறுத்தி 4 மணிக்கு வரும்னு சொல்றாங்க, 4 மணிக்கு வராது, 6 மணிக்கு தான் வரும். அன்னைக்கு வெள்ளிக்கிழமையா இருக்கும், இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. அதனால அந்த மாதிரி கரண்ட் கட்டு. அதனால விளக்கு வேணும், கோல விளக்கே, அழகான விளக்கு வேணும்.
விளக்குன்னா கீழே அடிக்க கோலம் போட்டு இந்த மாதிரி அந்த விளக்கெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இப்போ கூட நீங்க கார்த்திகைக்கு விளக்கு ஏற்றுற பொழுது கடைக்கு போனீங்கன்னா விதவிதமா மண் விளக்கு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா பல மெட்டீரியல், பல பல விதமா செய்த விளக்கு இருக்கு. ஒவ்வொருத்தர் அவங்கவுங்களுக்கு பணத்துக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கிறோம். விதவிதமான விளக்கு இருக்கு. குத்து விளக்கு இருக்கு. அதனால கோல விளக்கேன்னு கேட்டான். சரி வேற என்ன வேணும்னு கேட்டான். என்ன கேளு கேளு, வேற வேற என்ன? கொடியே விதானமே, கொடி கேட்டான். என்கிட்ட ஒரு கொடி தான் இருக்கு, கட்சி கொடி ஒண்ணுதான் இருக்கு. இந்த கட்சி கொடியில மேல யார் இருக்கா? கருடன் இருக்கான். ஏற்கனவே கருடனுடைய அம்சமான நம்மாழ்வாரை கொடுக்குறேன்னு சொல்லிட்டேன். அப்ப கருடனையே கொடுத்துடுறேன். சரி கொடி, கொடியே. இப்போ எல்லாரும் ஊர்வலம் 5 லட்சம் பேர் ஊர்வலம் போறாங்க, நதிக்கு நீராட போறாங்க. யாராவது எதுக்கு போறாங்கன்னு கேட்பாங்கல்ல. அதுல கொடி இருந்தாதான் தெரியும். கருட கொடி இருந்தா பெருமாள் வரான்னு தெரியும். இந்த கொடி கம்பம்னு நாம சொல்றோம் ஸ்ரீரங்கத்துல. துவஜஸ்தம்பம் அப்படின்னா அங்க போய் சேவிக்கணும், காஷ்டாங்கமா விழுந்து சேவிக்கணும். அதுக்கப்புறம் உள்ள போகும். அப்புறம் துவாலபாரங்கள்ட்ட உத்தரவு வாங்கி உள்ள போகும். வாசல் காப்பவர்கள உத்தரவு வாங்கி உள்ள போகும். இந்த துவஜஸ்தம்பத்தை முதல்ல நமஸ்காரம் செய்யும். அந்த கொடி வேணும். கொடியே அப்படின்னாங்க. விதானமேன்னாங்க. நாங்க பனியில வந்திருக்கோம், உங்க வீட்டுக்கு வந்துட்டோம். எப்படியோ ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டோம். 5 லட்சம் பேர் வந்திருக்கோம், கிராமத்துக்கு கூட வந்திருக்கோம். மேல ஒரு ஷாமியானா வரும், ஒரு திரை வரும், ஒரு துணி இருந்தாதான் அந்த பனி என் மேல கொட்டாது, நீயும் அதுல புகுந்துக்கலாம். அதனால விதானமே கேட்டான். மேல்கட்டின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. இப்போ இந்த கூரை இல்லாட்டா நம்ம பனியில உட்காந்து எப்படி கேட்கறது? அதனால இப்படி உட்காந்துருக்கும் சௌரியமா. அதனால கேட்டாங்க அது யாரு அப்படின்னு கேட்டா ஆதிசேஷன். அதனால சென்றால் குடையாம். அதனால குடை மாதிரி அவர் வரதுனால எங்க எல்லாருக்கும் ஒரே குடையா கொடுத்துருங்கன்ட்டான், பெரிய குடையா. அதனால பெரிய துணி படுதாப்போ மேல அதை தூக்கி பிடிக்கிறதுக்கு நான் 15 பேர். அதுக்கப்புறம் அதுல கட்டை இருக்கும், நல்ல உயரமா பிடிச்சு எல்லாரும் அடியில பூந்துக்கலாம். அதாவது கோவர்தன மலையை குடையா பிடிச்ச மாதிரி எங்களுக்கு பெரிய கொடையா கொடுத்துருங்க. இப்ப கூட பார்த்துருப்பீங்க, புஷ்பம் பூ விற்கிறவங்கெல்லாம் ஒரு கொடை வச்சுட்டு உட்காந்துருக்காங்க. வெயிலோ மழையோ ஒரு கொடை வச்சு பார்த்துருக்கீங்களா? அந்த கொடை பெரிய கொடை, பெரிய கொடை விற்குது. அதனால அந்த காலத்துல அவர் அப்பா தாழங்கொடைன்னு வச்சிருந்தார். தாழங்கொடை, பனை ஓலையால் ஆன தாழங்கொடை. அது மடக்க முடியாது, அதனால அப்படியேதான் பிரிச்சே வைக்கணும். தூக்குறதும் கஷ்டம். இப்பெல்லாம் வெயிட் ஜாஸ்தியா, கனம் ஜாஸ்தி. விதானமேன்னு கேட்டாங்க. இது இவ்வளவு கேட்டுட்டு சொல்றான், இதெல்லாம் கொடுக்க முடியாது, நீங்க கேட்டதெல்லாம் கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு முடியாது. எனக்கு எப்படி முடியும்? இந்த ஏமாத்து வேலையெல்லாம் வேண்டாம், உனக்கு கொடுக்க முடியாதுன்னு நீ சொல்லக்கூடாது. ஏன் நீ என்ன சொல்ற? நீ ஏன் கொடுக்க மாட்டேன்னு சொல்ற அப்படின்னு. ஆலிநிலையாய் அருளேலோரெம்பாவாய். நீ அகடித்த கடனா சாமர்த்தியம் உள்ளவன். நிறைவேறாத ஒரு செயலை நிறைவேற்றுபவன். எப்படி? லீலாசுக்கன்கிறவர் ஒரு கவி, ஒரு கவிதை எழுதினார், 300 பாட்டு எழுதினார். அவர் சொன்னாரு, குழந்தை கண்ணன் குட்டி குழந்தை அது எங்க படுத்திருக்கு? ஆலமரத்தினுடைய இலை மேல படுத்து. நாம பார்த்திருக்கோம் ஆலமரம், அதே ஆலமரம் தான், அதே ஆலமரம் இலை தான். இவ்வளவு கை அளவு இருக்குமா, கையை விட சின்னதாகும். அந்த கை அந்த இலையில படுத்திருக்கான் குழந்தை. என்ன எப்படி படுத்திருக்கான்? கராரவிந்தேன பதாரவிந்தம். கை தாமரையா இருக்கு, மென்மையா இருக்கு, பூ மாதிரி அழகா இருக்கு. அரவிந்தம் மாதிரி இருக்கு. ஒரு அரவிந்தாட்சன் அவர் பேரு, செந்தாமரை கண்ணன். அதனால கராரவிந்தேன பதாரவிந்தம். கால் தாமரையை பிடிச்சிருக்கான் குழந்தை. காலை பிடிச்சிருக்கான். அந்த காலை பிடிச்சு என்ன பண்ணும்? வாயில வச்சு. பதாரவிந்தே முகாரவிந்தே வினிவேஷயந்தம். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேஷயந்தம். முகம் தாமரையா இருக்கு, வாய் தாமரையா இருக்கு. அந்த தாமரை என்ற வாய்க்குள்ள
இந்த கால் எடுத்து அந்த கட்டவரலையாவது எடுத்து சூப்பு வந்து குழந்தை சின்ன வயசு பால் கொடுக்காம பசி எடுத்ததுன்னா உடனே அந்த கட்டவரல சூப்பு. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? எம்பெருமானுடைய திருவடியிலே வலது கால் கட்டவரிலே கங்கை வந்து கொண்டிருக்கு. அதனால அந்த கங்கையை சாப்பிடும். கங்கைங்கிறது வெள்ளை நிற தண்ணீர், அது பால் மாதிரி இருக்கும் பார்க்கத்துல. அதனால அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும். கராரவிந்தேன பதாரவிந்தம் முகாரவிந்தே வினிவேசயந்தம். எங்க படுத்திருக்கான்? வட்டஸ்ய பத்ரஸ்ய புட்டேஷயானம். ஆளிலை மேல படுத்திருக்கான். வட்டஸ்ய பத்ரஸ்ய புட்டேஷயானம். என்ன எத்தனை வயசு பையன்? பாலம் குந்தம் மனசாஸ்மராமி. இன்னொரு பாட்டுல அழகா எழுதினது. நிறைய பாடல் இருக்கு, முடிஞ்சா நேரம் வந்தா சொல்றேன். முக்கியம் ஒரே 1-2 பாடலாவது சொல்றேன். அதனால ஒன்னே ஒன்று இப்ப சொல்றேன், நாளைக்கு இன்னொன்னு சொல்றேன். ரோடு வீதியில ஒரு வெண்ணெய் வித்துக்கிட்டு ஒருத்தர் போயிட்டு இருக்கா. ஒரு இடை பெண். அவ வந்து மோர், தயிர், பால், வெண்ணெய், நெய் 5 விற்கிறான். விற்கும்பொழுது என்ன விற்கணும்? பால் வாங்கலையோ பால், தயிர் வாங்கலையோ தயிர், அப்புறம் கத்தணும். நெய் வாங்கலையோ, வெண்ணெய் வாங்கலையோ, மோர் வாங்கலையோன்னு கத்தணும். அவன் கண்ணனுக்கு வழியில பார்த்துட்டா அவங்க வீட்டுக்கு வழியா வரும்போது, இல்ல அவளுக்கு எப்பொழுதுமே கண்ணன் தான் நினைவு. அதனால கோப கன்யான்னு பேரு. சின்ன பொண்ணுதான், ஒன்னும் மறதியெல்லாம் ஒண்ணும் இல்லை, நினைவு நன்றாக இருக்கிறது. அதனால கோப கன்யா முராரி பாதார்ப்பித சித்த விருத்தி. எம்பெருமான் முராரின்னு பேர். முரம் என்ற அசுரனை அடக்கினவன், அதனால முராரின்னு பேர். முராரி பாதார்ப்பித, எம்பெருமானுடைய கண்ணனுடைய திருவடியில் தன்னுடைய உள்ளத்தை பறிகொடுத்தவன். முராரி பாதார்ப்பித சித்த விருத்தி. அப்போ என்ன சொன்னான்? அவோச்சத்து சொன்னான். என்ன சொன்னான்னா, கோவிந்த தாமோதர மாதவேதி விக்ரேது காமா கில கோப கன்யா முராரி பாதார்ப்பித சித்த விருத்தி தத்யாதிகம் மோகவசாதவோச்சத்து கோவிந்த தாமோதர மாதவேதி. என்ன சொல்லணும்? முன்னாடியே சொன்னேன். அது சொல்லாம கோவிந்தா விக்கலையோ, மாதவன் விக்கலையோ, தாமோதரன் விக்கலையோ, பெருமாளே வித்துட்டு இருக்கான். ரொம்ப சுலபமா கிடைக்கிற மாதிரி, காசு கொடுத்தா பெருமாள் கிடைச்சிருவான். நாமளும் அப்படிதான் நினைக்கிறோம். என்ன பண்றோம்? கோயிலுக்கு வரோம், அர்ச்சகர் தட்டுல காசு போடும். எவ்வளவு போடுறோம்னு தெரியாது. சில பேர் ₹1, நான் வெளிநாட்டில் பார்த்திருக்கேன், $1 போடுவாங்க. அது கிழிஞ்ச நோட்டா போடுவாங்க. நமக்கு அது ஒரு காய் நாணயம் இருக்கு, அது ரொம்ப மோசமா இருக்கு. அந்த நாணயத்தை உண்டியல்ல போடும். ஏன்னா நமக்கு உபயோகப்படாது, இது செல்லாது. முன்னாடிலாம் இப்போ போன வருஷம்லாம் வந்து ₹10 காயினை வாங்கிக்க மாட்டாங்க. நான் கூட வாங்கிக்க மாட்டேன். ஏன்னு கேட்டா அது வெயிட் கனம், அதனால வாங்கிக்க மாட்டேன். ₹20 காயின் இருக்கு, பொய் சொல்றாங்க. வாட்ஸ்அப்ல ₹65 காயின் இருக்கு, ₹100 காயின் இருக்குலாம் சொல்றாங்க நாணயம். இப்ப அதெல்லாம் இல்ல. ₹10 காயினை இப்ப வாங்கிக்கிறாங்க எல்லாரும். ₹10 நாணயத்தை வாங்கிக்கிறாங்க. நீங்க தட்டுல ₹10 போடுறீங்க, ₹100 போடுறீங்க, ₹1000 போடுறீங்க. அது போடும்போது என்ன நினைக்கிறீங்க? நான் கேட்டதெல்லாம் எம்பெருமான். அஷ்டைஸ்வர்ய சித்தி, 8 விதமான செல்வம் வேணும். நீ போட்டதே ₹8 தான். ஆனா வீடு நான் எனக்கு 2-3 வீடு வேணும், எல்லா வசதியும் கேட்கும். அப்படி அது டிக்கெட்டே போட்டு வச்சிருக்காங்க. டிக்கெட் வந்து ₹10 தான் போடுவோம். அப்படி இல்லாமல் இங்க வந்து இந்த குழந்தை ஆளிலையில படுத்திருக்கிற குழந்தைய பார்த்து இங்க சொல்றாங்க, நீ நேற்று தானே பிறந்த, ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒழித்து வளரன்னு சொன்னீங்க. இப்போ குழந்தையா இருக்கே, இந்த குழந்தையா இருந்து எவ்வளவு பெரிய தீர செயல்கள் எல்லாம், சாகச செயல்களெல்லாம் செய்திருக்க. இதெல்லாம் உனக்கு வரிசையா சொன்னமே. 5 லட்சம் சங்கு கேட்டோம், அப்புறம் சாலப்பெரும்பறை பறை கேட்டோம், அப்புறம் கோல விளக்கு கேட்டோம், கொடி கேட்டோம், விதானமே கேட்டோம், பல்லாண்டு இசைப்பாறை கேட்டோம். இவ்வளவு உன்னால கொடுக்க முடியும், கொடுக்க முடியாதெல்லாம் சொல்லாதே, ஏமாத்தாது.
இப்படி பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து ஆச்சாரியனுடைய வரமா பார்த்தீங்கன்னா பொருளை சிஷ்யர்கள்லாம் கூப்பிட்டு கேட்குறாங்க, மாலே என்ன மாலே, எங்களையெல்லாம் எங்களுக்கு அறிவு பசியை தீர்த்து புஸ்தகங்களை எல்லாம் கற்றுக் கொடுத்து மயக்கி உங்க வகுப்பே நாங்க வரணும்னு பண்ணிட்டீங்களே, வேற எந்த ஆசிரியர் வகுப்பும் போகாம உங்ககிட்டயே கத்துக்கணுங்கிற ஆசையை ஏற்படுத்திட்டீங்களே அப்படின்னு சொன்னாங்க. மாலே மணிவண்ணா, சரி எல்லாரும் வாங்க குளிக்க போவோம், நீங்களும் எழுந்தாச்சு நானும் எழுந்தாச்சு, ஆசிரியர்களும் மாணவர்களும் குளிக்க போவோம். மார்கழி நீராடுவான். அப்போ எங்க தாத்தா சொன்னது நான் செய்யணும், உங்க பாட்டி சொன்னது நீங்க செய்யணும், அதனால மேலையார் செய்வனங்கள் ஆசிரியர் அறிவுரை வெள்ளுவன கேட்டியல். இப்ப வரிசையா சொல்றாங்க, மந்திரம் சொல்லி கொடுக்கும். என்ன மந்திரம்னா சங்கம், சங்கு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சொன்னேன் பிரணவம் ஓம், இந்த ஓம் என்கிற அக்ஷரத்தை ஆசிரியர் மாணவர்களுக்கு சொல்லி பாஞ்சசன்யம் போல்வன சங்கங்கள் போய்ப்பாடுடையனவே சால பெரும்பறையே. இப்போ இங்கெல்லாம் என்ன பண்றீங்க, பெருமாள் பேரை சொல்றீங்க, அதை பாட்டு பாடுறீங்க, இந்த மாதிரி ஒரு இசைக்கருவி வச்சு பாடுறீங்க. அப்போ வந்து சால பெரும் பறை ஒரு பக்கத்துல கீபோர்டு வேணும், சால பெரும்பறை. பல்லாண்டு இசைப்பாறை, நிறைய பேர் வரணும். ஒரு நல்ல காரியம் சொன்னா எல்லாரும் கூடணும். இப்போ அவருக்கு 60ஆம் கல்யாணம் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, கூப்பிடல என்ன, அந்த கல்யாணத்துக்கு போகணும். அனாகூதா அத்வரம் கச்சேத்து, 80 வயசு கல்யாணம் ஒருத்தருக்கு. அவர் கூப்பிடலைன்னா அவர் வீட்டுக்கு போய் அவர் காலில் விழுந்து ஆசீர்வாதம், கூப்பிடாட்டாலும் போகணும் அப்படின்னு சாஸ்திரம் இருக்கு. அப்படி போகணும். ஏன் வந்தேன்னு கேட்க மாட்டாரு, சாப்பாடு சாப்பிடாம போயிட்டு வரியான்னு கேட்க மாட்டாரு, சாப்பாடு சாப்பிடுமா. அப்படி வந்தவங்களும் சாப்பிட சொல்லணும். அப்ப பல்லாண்டு இசைப்பாரே. அப்புறம் இந்த இருட்டுல போறதுக்காக கோல விளக்கு வேணும், அதனால நமக்கு பிரகாசமா இருக்கணும். இப்போ இங்க வந்து 4-5 லைட் இருக்கு பாருங்களா, ஒரு லைட் இருந்தா போதுமா, அதனால கோல விளக்கு. கொடி, ஆசிரியருடைய பெயரை மாணவர்கள் புகழ்ந்து எங்கள் ஆசிரியர் வருகிறார் இந்த ஊருக்கு, நீங்க எல்லாரும் வரவேற்பதற்கு நீங்க எல்லாரும் வாருங்கள் கூப்பிடணும். அப்படி எப்படி கூப்பிடுவாங்கன்னா, இந்த ஊர்ல ஸ்ரீமத் ஆண்டவன், ஸ்ரீமத் அழகி சிங்கர், இந்த மாதிரி நல்ல பெரியவர்கள் எழுந்தருளினால் உடனே ராஜகோபுரத்துக்கு கிட்டக்க பூர்ண கும்பம் வைத்து கூப்பிடுவார். அப்படி கொடியே விதானமே. அப்ப ஆளுநிலையாய் அருள். சரி, நீங்க சாமர்த்தியமா பேசிட்டீங்க, எனக்கு அந்த திறமை இருக்கு, உங்களுக்கு எல்லாம் கொடுக்கறதுக்கெல்லாம் எனக்கு முடியும்னு சொல்லிட்டீங்க. அப்படி எம்பெருமான் கேட்ட மாதிரி ஆசிரியரை பாட்டு மாணவர்கள் கேட்கிறாங்க, உங்களால எல்லாம் முடியும், எங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கும், உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லிக் கொடுக்கும், எங்களுக்காக நீங்கள் கற்றுக்கொண்டாலும் சொல்லிக் கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படி அழகான பாசுரம். நாளைக்கு கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தாங்கிற முக்கியமான பாசுரம். நாளைக்கு எல்லாருக்கும் சக்கரை பொங்கல் எல்லா கோயிலையும் கிடைக்கும், அதான் ஞாபகம். நம்ம நாளனி பாசுரத்துல தயிர் சாதம் கிடைக்கும், மோர் சாதம் இல்லை. தத்யன்னம், தத்யோதனம், ததியாராதனம் வேற. ததியாராதனங்கிறது பாகவதர்களுக்கு பக்தர்களுக்கு கொடுக்கிற பிரசாதம், அதாவது அவர்களை போற்ற வேண்டும், புகழ வேண்டும். இது தத்யோதனம்ங்கிறது தயிர் குத்துற சாதம், பிரசாதம். அது நாளன்னைக்கு கறவைகள் பின்னு. நாளைக்கு சக்கரை பொங்கல். சக்கரை பொங்கல் எப்படி இருக்கணும்னு ஒரு லட்சணம் சொல்றாங்க, வரையறை எப்படி இருக்கணும், அது நாளைக்கு பார்ப்போம். கூடாரை வெல்லும் சீர் அப்படின்னு ஆரம்பிச்சு அதை வந்து நாளைக்கு பார்ப்போம். ரொம்ப சந்தோஷம். தனபால் அவர்களுக்கு இங்கே பக்கத்தில் உட்கார்ந்து கேட்குற பெரியவர், நீங்கள்லாம் ரொம்ப கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. எல்லோருக்கும் உங்கள் ஆணை. ஆமா,
தமிழ்ல சொல்றதுதான் என்ன சொல்லணும்னா, உங்கள் ஆணையை சிறமேற்கொள்கிறேன்னு சொல்லணும்.